தொடர்ந்து மெஞ்ஞானமும் விஞ்ஞானமும், மெஞ்ஞான தத்துவங்களை விஞ்ஞானம் மூலம் விளக்கும் முயற்சி. நிகழ்ச்சி தொகுப்பு சின்னையா சிவனேசன். விளக்கம் தருபவர் டாக்டர் லம்போதரன். வணக்கம் நேயர்களே, மீண்டும் விஞ்ஞானமும் மெஞ்ஞானமும் என்ற நிகழ்ச்சியிலே கீதவாணி ஊடாக உங்களோடு இணைந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி. சென்ற வாரம் இந்த வர்ணாசிர தர்மம் பற்றி டாக்டர் அவர்கள் மிகவும் தெளிவான விளக்கத்தை எங்களுக்கு கொடுத்திருந்தார். அதே நேரத்தில் நாங்கள் இந்த சென்ற வாரம் ஆரம்பித்த எங்களுடைய கோவில்களில் நடைபெறுகின்ற வீடுகளில் நடைபெறுகின்ற நிகழ்ச்சிகள் பற்றியும் உங்களுக்கு அறிவித்திருக்கிறோம். அதில் இந்த ஐயப்பன் மண்டல பூசை, கார்த்திகை விளக்கீடு, பிள்ளையார் பெருங்கதை என்ற பல்வேறு நிகழ்வுகள் ஆரம்பித்த விஷயங்கள் பற்றியும் உங்களுக்கு கூறியிருந்தோம். சென்ற வார அந்த விஷயங்கள் பற்றி, குறிப்பாக வர்ணாசிர தர்மம் பற்றி பல கேள்விகள் எங்களுக்கு இங்கே கிடைக்கப்பெற்றிருக்கின்றன. அவற்றை பற்றியெல்லாம் இன்று பார்க்கலாம் என்று இருக்கிறோம். வழக்கம் போல இங்கே கலியகத்திலே டாக்டர் வந்திருக்கிறார். வணக்கம் டாக்டர். வணக்கம் ஆசிரியர் சிவனேசன் அவர்களே. வணக்கம் கீதவாணி நேயர்களே. உங்களை மீண்டும் விஞ்ஞானமும் மெஞ்ஞானமும் என்ற நிகழ்ச்சியினூடாக சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். முதலாவதாக இன்றைக்கு நாங்கள் கேள்விகளை பார்த்துவிட்டு பின்பு அந்த விஷயங்களுக்கு வருவோம். என்ற நிறையவே கேள்விகள் வந்திருக்கின்றன. முதலாவது கேள்வி டாக்டர், இங்கே ஒரு அன்பர் கேட்டிருக்கிறார், வர்ணாசிர சர்மத்தை தோற்றுவித்தவர் யார்? திரும்பவும் அதை கூறுகிறேன், வர்ணாசிர தர்மத்தை தோற்றுவித்தவர் யார்? இது முதலாவது கேள்வி. நல்ல ஒரு கேள்வி. பல விடயங்கள் பல மாதிரியாக சொல்லப்படுகின்ற விதத்திலே எங்களுக்கு எல்லோரிடமும் இருக்கின்ற இந்து மக்களுடைய பொதுவாக இருக்கின்ற அடிப்படையிலேயே காணப்படுகிற ஒரு ஆட்டம் என்றுதான் சொல்ல வேண்டும். அத்திவாரத்திலே காணப்படுகின்ற வெடிப்பு என்று சொல்லுவோமே, அப்படிப்பட்ட விதத்திலே எங்கள் எல்லோருக்கும் சமய நம்பிக்கை இருப்பவர்களும் சரி, அல்லது மத குருமாரும் சரி, அந்த சமய பேச்சாளர்களும் சரி, தாங்கள் எழுதுகின்ற பொழுதும் பேசுகின்ற பொழுதும் அல்லது வினாக்கள் கேட்கின்ற பொழுதும் கேட்கின்ற கேள்வி, இது எப்போது தோன்றியது, எப்போது தோற்றுவிக்கப்பட்டது இன்றைக்கு என்ற வினாக்கள் பலருக்கு வந்திருக்கின்றன. இதில் வினா வந்ததுக்கு ஒரு காரணம், எமது அடிப்படையான சைவ சமய நூல்களும் தர்மமும் இறைவனிடமிருந்து வந்தது என்ற நம்பிக்கையில் ஏற்பட்ட ஆட்டம்தான் இந்த குறிப்புகளுக்கு காரணம். இன்றைக்கு எந்த சமய பிரச்சாரகராக இருந்தால் என்ன, அவர்கள் காலம் குறிப்பிடுவார்கள், சொல்லுவார்கள் இது கிறிஸ்துவுக்கு பின் அல்லது கிறிஸ்துவுக்கு முன், அல்லது சொல்லுவார்கள் இது வேத காலம், இது உபநிடத காலம், இது இதிகாச காலம், இது ஆகம காலம், இது தேவார காலம் என்று சமயங்களுக்கு காலம் பகுத்து கூறுகின்ற மரபு. அது சரித்திர ஆராய்ச்சியர்களுக்கு சரி, ஒரு பல்கலைக்கழக மாணவனுக்கு சரித்திர ரீதியாக ஒரு ஆராய்ச்சி செய்பவர்களுக்கு பட்டம் பெறுபவர்களுக்கு சரி. ஆனால் சமயவாதிகளுக்கு, ஆன்மீகவாதிகளுக்கு அல்லது சமயத்திலே பிரச்சாரம் செய்பவர்களுக்கு, எழுதுபவர்களுக்கு, பேசுபவர்களுக்கு இதில் ஒரு தெளிவு நிச்சயமாக தேவைப்படுகின்றது. தெளிவு பலருக்கு இல்லை என்றுதான் வருத்தத்துடன் சொல்ல வேண்டியிருக்கின்றது. இந்த அறங்கள் எங்கே இருந்து வந்தன என்று கேட்கின்றது என்றால், முதல் இந்த நூல்களிலே இருக்கின்றன. நான் நினைக்கிறேன் அடுத்த கேள்வி அதாகத்தான் இருக்கின்றது. அடுத்த கேள்வி அவர் கேட்கிறார், வைதிக தர்மத்தை தோற்றுவித்தவர் யார்? தோற்றுவித்தவர் யார்? அடுத்த கேள்வி. வர்ணாசிரம தர்மம். நாங்கள் தர்மத்தை 3 வகையாக பிரித்தோம். ஒன்று வர்ணாசிரம தர்மம் அல்லது யூனிவர்சல் தர்மா, இரண்டாவது வைதிக தர்மம் அல்லது வேதிக் தர்மா, மூன்றாவதாக சிவ தர்மம் என்று பிரித்தோம். இந்த தர்மங்கள் அனைத்துமே கூறியது சிவன்.
சொல்லுவார்கள், நன்றாக நால்வர்க்கும் நான் மறையின் உட்பொருளை அன்று ஆளின் கீழிருந்து அங்கு அறமுரைத்தான் காணேடி. அறம் உரைத்தான். அறம் என்பது தர்மம். இந்த தர்மங்களை எல்லாம் சொன்னவர் சிவன். பல இடங்களிலே பல பிறருக்கு இதை சொல்லி இருக்கின்றார். எங்களுக்கு தெரியும், எங்களுடைய சிவன் தான் அந்த முழு முதற் குருமூர்த்தம் என்று சொல்லுவோம். தர்ஷனாமூர்த்தி வடிவத்தை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். சிவன் கோயிலிலே தெற்கு முகமாக நோக்கி அமர்ந்திருக்கின்ற மூர்த்தம். ஒரு கால் மடித்து ஒரு கால் உட்கார்ந்த நிலை, ஒரு கால் மடித்து உட்கார்ந்த நிலையிலே ஒரு ஆலமரம், அதை சொல்லுவார்கள் கல்லாலமரம் என்று, அந்த மரத்தின் நிழலிலே அவர் இருந்து உபதேசித்துக் கொண்டிருப்பார். இந்த மூர்த்திக்கு வெள்ளை ஆடை, அதை கவனிக்க வேண்டும். வெள்ளை ஆடை, மஞ்சள் காவி ஆடை அல்ல. தட்சிணாமூர்த்திக்கு ஆடை வெண்ணிற ஆடை. அவர் உபதேசித்துக் கொண்டிருக்கிற பொழுது அவருக்கு கீழே 4 முனிவர்கள் இருந்து கேட்டுக் கொண்டிருப்பார்கள். நீங்கள் கோயிலுக்கு போனால் இந்த சிற்பத்தை கவனிக்க வேண்டும். 4 பேர் இருந்து கேட்டுக்கொண்டிருப்பார்கள். இந்த 4 முனிவர்கள் சனகர், சனந்தனர், சனாதனர், சனத்குமாரர். இந்த 4 பிரம்மருடைய புத்திரர்கள். பிறக்கும் பொழுதே பிரம்மஞானிகளாயிருந்தவர்கள். பிரம்மஞானம் என்பது ஆத்ம ஞானம், சிவஞானம் என்பது இறையை அறிவது. அவர்கள் பிறக்கும் பொழுதே ஆத்ம ஞானம் பெற்றவர்கள். சிறு குழந்தைகளாக இருக்கும் பொழுதே ஆத்ம ஞானம் பெற்றவர்கள். இந்த 4 இறைவனிடம் இந்த சிவஞானத்தை பெறுகின்ற விளக்கம்தான் அந்த தட்சிணாமூர்த்தி வடிவம். இப்ப 4 பேர் கீழே உட்கார்ந்திருப்பார்கள். சிவன் ஒரு கையிலே ஏடு வைத்திருப்பார். ஞானமூர்த்தம் எல்லாவற்றுக்கும் கையிலே ஏடு இருக்கும். அமர்ந்த தோற்றம். நீங்கள் பார்த்தீங்களே, எங்களுடைய சந்தனாச்சாரியார்கள், அதாவது இந்த ஞான சாஸ்திர நூல்கள், மெய்கண்ட சாஸ்திர நூல்கள், எங்களுடைய நூலுடைய தத்துவங்கள் எல்லாம் தமிழிலே தருகின்ற நூல்களை சொல்லுவோம் மெய் கண்ட சாஸ்திரங்கள். மெய் என்றாலே இறையைத்தான் குறிக்கும், பொருள் என்றாலும் இறையைத்தான் குறிக்கும். சொல்லுவார்கள், பொருள் அல்லவற்றை பொருளென்று உணரும் மருளானாம் மானா புறப்பு. இது வள்ளுவர் சொல்லுகிறார். பொருள் இல்லாத எல்லாவற்றையும் நாங்கள் இதுதான் பொருள் என்று சொல்லி அலைவதன் என்ற அந்த மலைப்பினாலே வருகின்றதுதான் இந்த மானா புறப்பு என்று சொல்லுகின்றார். எங்கள் எல்லாருக்கும் தெரியும், நாங்கள் எல்லாரும் பல வேளைகளிலே இந்த படிப்புத்தான் இந்த உலகத்திலே முக்கியமானது, கல்விதான் முக்கியமானது, பிள்ளைகளுக்கு சொல்லுகின்றோம் இல்லையா என்று சொல்லி அதையே பெரிதாக மதித்து எங்களுடைய வாழ்க்கையை அதற்கு செலவழித்து செய்து கொண்டு வருவதுண்டு. பொருள் ஈட்டுவதிலேயே, அதாவது மெட்டீரியல் ரிசோர்சஸ், பணம் ஈட்டுவதிலேயே முதலாக இருந்து அதுதான் வாழ்க்கைக்கு தேவை என்று சொல்லி அதே முதலாக கொண்டு எங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டு அதே மூச்சாக தொழிற்பட்டு இருப்பவர்கள் இருக்கின்றோம். அதே மாதிரியாக எமது குடும்பம், என்னுடைய குடும்பம், என்னுடைய மனைவி, என்னுடைய பிள்ளைகளுடைய நன்னிலை, அவர்களுடைய விருத்தி, அவர்களுடைய சுகபோகங்கள் தான் இந்த வாழ்க்கையினுடைய முக்கியமான நோக்கம், பொருள் என்று சொல்லி அதே பொருளாக கொண்டு தொழிற்படுவர்கள் இருக்கின்றோம். சில வேளைகளிலே நாங்கள் சமூக சேவைகள் தான் முக்கியமான விடயம் என்று சொல்லி அப்படி தொழிற்படுபவர்கள் கூட இருக்கின்றோம். ஆனால் இது எல்லாம் பொருள் அல்ல. சொல்லுவார் வள்ளுவர், எப்பொருள் யார் யாருவாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. மெய் என்றாலும் இறைவன், பொருள் என்றாலும் இறைவன். இந்த மெய்ப்பொருளை விட்டு வேறு பொருள்களை எல்லாம் இதுதான் அதுதான் என்று பற்றி கொண்டு வருகின்றதெல்லாம் எங்களுக்கு வருகின்ற துன்பங்கள். இப்ப இறைவனை பற்றி கொண்டு மற்ற விடயங்களில் எல்லாம் ஈடுபடலாம். ஆனால் அந்த நோக்கத்தை மறந்து ஈடுபடும் பொழுதுதான் எங்களுக்கு இந்த தாக்கங்கள் அல்லது கர்மா வினைகள் ஏறுகின்றன, இந்த பிறவிக்கு காலாக இருக்கின்றது. அப்ப இந்த மெய்ப்பொருள்களை சொல்லுகின்ற இந்த 14 நூல்கள் தமிழிலே இருக்கின்றன, மெய்கண்ட சாஸ்திரங்கள். அதை அருளியவர்கள் 4. ஒருவர் மெய்கண்ட தேவர் நாயனர், அடுத்தது அவருடைய மாணாக்கர் அருணந்தி சிவம், அடுத்து அவருடைய மாணாக்கர் மறையனான சம்பந்தர், அவருடைய மாணாக்கர் உமாபதி சிவம். இந்த 4 பேருடைய திருவுருவங்களையும் பார்த்தாலும் இதே மாதிரி அமர்ந்த கோலத்திலே இருப்பார்கள். ஒரு கையிலே ஏடு வைத்திருப்பார்கள். எல்லாருமே ஏடு வைத்திருப்பார்கள். ஆனால் அந்த மற்ற கை திருச்சினாவுடைய ஒரு கையிலே சின்முத்திரை இருக்கும். சின்முத்திரை என்று சொன்னால் இந்த வலது கையிலே இருக்கிற சுட்டு விரல் எங்களுக்கு தெரியும், இண்டெக்ஸ் ஃபிங்கர், அது வளைந்து இந்த பெருவிரலுடைய அடியை தொட்டு கொண்டிருக்கும். இந்த பெருவிரல் இறைவனை குறிக்கும். இந்த சுட்டு விரல், இண்டெக்ஸ் ஃபிங்கர் எங்களுடைய உயிர். மற்ற நடுவிரல், மோதிர விரல், சிறுவிரல், இந்த 3 சேர்ந்து ஆணவம், கன்மம், மாயை என்று சொல்லுகின்ற 3 மலங்கள் அல்லது அழுக்குகள். எங்களுடைய ஆன்மா ஏதாவது ஒன்றை சேர்ந்துதான் இருக்கும்.
அப்ப இந்த ஆன்மா பொதுவாக எங்கே சேர்ந்திருக்கின்றது? இந்த எங்களுடைய அழுக்குகளாகி ஆணவம் கண்மம் மாயோடைய சேர்ந்திருப்பதாக பார்க்கின்றோம். அந்த சுட்டு விரல் எப்பொழுது மற்ற 3 விரலுடைய 4 விரல் தனியாக இருக்கும். இந்த பெருவிரல் தனியாக இறை என்று சொல்லப்படுகின்ற விரல் அங்கால இருக்கும். இந்த சுட்டு விரல் அந்த 3 மலங்களையும் விட்டு நீங்கி இறையை அடைதல் தான் சின்முத்திரை. வளைந்து பெருவிரலை தொடும். இதிலே கவனிக்க வேண்டியதுண்டு, இந்த பெருவிரல் நுனியை தொடுவது அல்ல, பெருவிரலின் அடியை தொட வேண்டும். அதுதான் சின்முத்திரை. தட்சிணாமூர்த்தி மூத்தத்திலே முக்கியமானது அது. இன்றைக்கு நவீன ஓவியங்கள் பலவற்றிலே பார்க்கின்றோம் இந்த முத்திரையை பெருவிரல் நுனியை தொடுவதாக வைத்திருப்பார்கள். அது அல்ல, இந்த பெருவிரல் அடியை சேருகின்றதுதான் சின்முத்திரை. இறை தனியாக இருக்கின்றது, இந்த பெருவிரல் அடியை சேருகின்றதுதான் சின்முத்திரை. இந்த முத்திரையோட இந்த தட்சிணாமூர்த்தி இருக்கின்றார். இவர் இந்த 4 முனிவர்களுக்கும் சொன்னார். இந்த 4 முனிவர்களில் இருக்கின்ற சனத்குமாரோடைய மாணவர் தான் சத்திய ஞான தரிசினி. அந்த சத்திய ஞான தரிசினுடைய மாணவர் தான் பரஞ்சோதி முனிவர். இந்த பரஞ்சோதி முனிவர் தான் உபதேசித்தது நான் முன் சொன்ன மெய்கண்டாருக்கு. இந்த வழியிலே இந்த உபதேசங்கள், இந்த அறங்கள் வந்திருக்கின்றன. தமிழிலே இந்த நூல்களிலே இருக்கின்றன. ஆனால் இது தமிழிலே மட்டுமில்லை. இந்த திருவாசகத்திலே பார்த்தால் தெரியும், நன்றாக 4 பேருக்கும் நான் மறையின் உட்பொருளை, இது 4 வேதங்களிலே இருக்கின்றது. எங்களுடைய இருக்கு, ஜசுரு, சாமம், அதர்வனம் என்று சொல்லப்படுகின்ற 4 வேதங்களிலேயும் இந்த தர்மங்கள், இந்த வர்ணாசிரம தர்மம், இந்த வைதிக தர்மம், இந்த சிவதர்மம், இந்த 3மே இருக்கின்றது. உட்பொருளை அன்று ஆளின் கீழிருந்து அறம் உரைத்தான் காணேடி. அப்ப இதை சொன்னது சிவன். இவர்களுக்கு மட்டுமல்லாமல் வேறு பலருக்கும் உபதேசித்திருக்கின்றார். சிவன் தேவிக்கு உபதேசித்ததுண்டு, அதில் ஒன்றுதான் தேவி காலோத்தர ஆகமம். சிவன் முருகனுக்கு உபதேசித்ததுண்டு, சர்வஞானோத்ராம ஆகமம். சிவன் அகத்தியருக்கு உபதேசித்தது. இப்படி பலருக்கும் உபதேசித்திருக்கின்றார். சிவனுடைய உபதேசம் மாணிக்க வாசகருக்கு வந்திருக்கின்றது. அப்படி பலருக்கும் சொல்லி இருக்கின்றார். ஆனால் இந்த மரபிலே இந்த 4 உரைத்ததாக சொல்லப்படுகின்றது. இப்படி ஒரு முறை அல்ல, இப்படி கோடானு கோடி கற்பங்களிலே இந்த பிரபஞ்ச உற்பத்தியும் ஒடுக்கமும் மீண்டும் மீண்டும் வருகின்றது இல்லையா? அந்த ஒவ்வொரு கல்பங்களிலேயும் இது திருப்பி அவருடைய உபதேசம் நடக்கின்றது. அப்ப இது காலம் சொல்ல முடியாது. இப்ப நாங்க சொல்ற மாதிரி இது வேத காலம், கிறிஸ்துவுக்கு முன் 4000 வருஷம் 5000 வருஷம் எல்லாம் சொல்ல முடியாது. இது அந்த நேரத்தில் இருந்து அந்த காலங்காலமாக மீண்டும் மீண்டும் சொல்லப்படுகின்ற அறங்கள் தான் இந்த அறங்கள். அதில் முக்கியமாக சொன்னது முதலாவது உலக தர்மத்தை சொல்லுகின்றது. இது எங்களுடைய வர்ணாசிரம தர்மம். இதை சொல்லுவோம், எல்லா உலகத்துக்கும் பொதுவான பகுப்புகள், கடமைகளை சொல்லுகின்றது. இது பொதுவாக சட்ட நூல்களில் இன்றைக்கு பார்க்கின்றோம் இல்லையா? எங்களுடைய சட்ட நூல்களே பார்க்கின்றோம். அதே மாதிரி எங்களுக்கு இந்து சமயத்திலே சட்ட நூலாக இருக்கின்ற அந்த மனுஸ்மிருதி, பராசர ஸ்மிருதி, அந்த நூல்களே இவை பற்றிய விளக்கங்கள் வர்ணாசிரம தர்மத்தை பற்றி தனியாக அதிலே இருக்கின்றது. இரண்டாவதாக வைதீக தர்மம். வைதீக தர்மம் என்பது அதற்கு மேற்பட்டு அது வைதீகம் என்ற செல்லிலேயே இருக்கின்றது. வேதங்களிலே காணப்படுகின்ற தர்மம் அது வைதீக தர்மம். இந்த வைதீக தர்மம் வேத நூல்களிலே காணப்படுகின்றது. இது தன்னை முன்னிலைப்படுத்தாமல் தன் சமயம், தன் சமூகம், தனி மனிதன், தன்னுடைய நாடு என்று முன்னிலைப்படுத்தாமல் மற்றவர்களையும் முன்னிலைப்படுத்தி செயற்படுகின்ற தர்மம் தான் வைதீக தர்மம் என்று பார்த்தோம். திருமண கடமைகள் போன்றவை. அப்ப இந்த வைதீக தர்மத்தை சொல்லுகின்ற நூல்கள் வேதங்களிலே நிறைவாக இருக்கின்றது. அடுத்ததாக சிவதர்மம். இந்த சிவதர்மத்தை சொல்லுகின்ற நூல்கள் ஆகமங்கள். இதை சொல்லுவார்கள், பெருநூல் சொன்ன அறத்தினால் விளைவதாய். இது சிவப்பிரகாசத்திலே வருகிறது. பெருநூல் சொன்ன அறத்தினால் விளைவதாய். எப்படி இறைவனுடைய ஞானம் வருகின்றது என்று சொன்னால், இது உலக தர்மத்தினாலே வராது, வர்ணாசிரம தர்மத்தினாலே ஞானம் வராது. நல்ல நிலையாக வாழலாம், மனிதர்கள் சுமூகமாக வாழ்வதற்கு உருவாக்கப்பட்ட கடமைகள், சட்ட திட்டங்கள் தான் வர்ணாசிரம தர்மம். வைதிக தர்மத்தினாலேயும் வராது. இது மற்றவர்களுக்கு உதவி செய்து பர உபகாரம உபத்திரவம் செய்யாமல் இருப்பதோடு மட்டுமல்ல, மற்றவர்களுக்கு உதவி செய்து பர உபகாரமாக வாழுகின்ற வாழ்க்கை வைதீக தர்மம். இது மற்றவர்கள் செழிப்பாக வாழ வழிவகுக்கும், நல்ல வாழ்க்கையை தரும், நல்ல புரவிகளை தரும். ஆனால் இறைஞானம் வராது. இறைஞானம் வருவதற்கு சிவதர்மம், சரியை, கிரியை, யோகம், ஞானம் என்கின்ற சிவதர்மங்கள் தேவை. இந்த சிவதர்மங்களை சொல்கின்ற நூல்கள் ஆகமங்கள். இதைத்தான் சொன்னார், பெருநூல் சொன்ன அறத்தினால் விளைவதாய். இது சிவப்பிரகாசம் 7ஆம் பாடலே இருக்கிறது. இந்த பெருநூல் என்பது ஆகமங்களை குறிக்கும். இந்த ஆகமங்கள் 28 ஆகமங்கள். இது சிவனே இருந்து அருளி செய்தது. 5 முகத்தில்
அருளி செய்தான் என்று சொல்லி திருமந்திரத்திலே சொல்லப்படுகின்றது. அந்த 28 ஆகமங்களையும் சொல்லி இருக்கின்றார். திருமந்திரம் அதிலே 9 ஆகமங்களின் சாரம், அதையும் திருமூலதேவனார் சொல்லி இருக்கின்றார். அந்த ஆகமங்களிலே வந்ததுதான் இந்த தர்மங்கள். இந்த ஆகமங்களுக்கு உப ஆகமங்கள் உண்டு. 207 உப ஆகமங்கள் இருக்கின்றன. இந்த ஆகமங்கள், வேதங்கள், ஸ்மிருதிகளில் சொல்லப்பட்ட இந்த 3 தர்மங்களும் சொல்லப்பட்டாலும் சிறப்பாக சொல்லப்பட்டது இந்தந்த தர்மங்கள் இந்தந்த நூல்களிலே என்று பார்த்தோம். இதைவிட இந்த சிவ தர்மங்களை சொல்லுகின்ற வேறு நூல்களும் இருக்கின்றன. சிவ தர்மோத்திரம் என்ற நூல் இருக்கின்றது. இந்த சிவ தர்மோத்திரம் என்ற நூல் ஆகமம். இந்த ஆகம நூல் இதை சொல்லுவார்கள் சர்வோக்த ஆகமம் என்று சொல்லி 28 ஆகமங்களிலே ஒன்று. அதிலுடைய ஒரு உப ஆகமம் இந்த சிவ தர்மோத்திரம். இதிலே இந்த சிவ தர்மத்தை பற்றி நிறைவாக இருக்கின்றது. தமிழிலேயும் இதை பாடியிருக்கின்றார்கள். மறைஞான சம்பந்தர் என்றவர் இதை தமிழிலே பாடியிருக்கின்றார். இந்த நூல் கிடைக்கின்றது. அடுத்தது அசிந்திய விசுவசாதாக்கியம் என்ற நூலிலேயும் இருக்கின்றது. இந்த நூலை பற்றி கேள்விப்பட்டிருக்கின்றேன். ஆனால் நூல் பிரதி கிடைக்கவில்லை, பார்க்க கிடைக்கவில்லை. அடுத்ததாக சிவகீதை. எங்களுக்கு தெரியும் பகவத்கீதை கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு சொன்னார். அதே மாதிரி மகாபாரதத்திலேயே உத்தவ கீதை என்று இருக்கின்றது. உத்தவருக்கு கிருஷ்ணர் சொன்னது உத்தவ கீதை. இது பாகவத புராணத்தை பார்த்தால் தெரியும் உத்தவ கீதை. அதே மாதிரியாக பிரம்ம கீதை என்று இருக்கின்றது. அது பிரம்மா உபதேசித்தது. இது சிவகீதை என்பது அகத்தியர் ராமருக்கு சொன்னது. இந்த சிவகீதையிலேயும் இந்த சிவதர்மத்தை பற்றி சொல்லி இருக்கின்றது. அடுத்ததாக எங்கே சிவதர்மத்தை பற்றி சொல்லி இருக்கின்றது கேட்டால் வாயு சம்ஹிதை. வாயு சம்ஹிதை என்பது சிவ மகாபுராணம். எங்களுக்கு தெரியும் எங்களுடைய நூல்களிலே 18 புராணங்கள் இருக்கின்றன. இந்த 18 புராணங்களிலே ஒன்று சிவமகாபுராணம். இந்த சிவமகாபுராணத்தின் ஒரு பகுதி வாயு சம்ஹிதை. இந்த வாயு சம்ஹிதையிலே சிவ தர்மத்தை பற்றி சொல்லி இருக்கின்றது. கிருஷ்ணருடைய குரு உபமன்யு முனிவர். எங்களுக்கு தெரியும், நாங்கள் பஞ்சபுராணம் படிக்கின்ற பொழுது, திருப்பல்லாண்டு பாடுகின்ற பொழுது படிப்போம், பாலுக்கு பாலகன் வேண்டி அழுதிட பாட்கடல் ஈந்தபிரான். அதாவது உபமன்யு முனிவர், வியாகிரபாத முனிவர் என்பவர் இருந்தார். அவர் தில்லையிலே இருந்து சிதம்பரத்திலே சிவனுடைய நடனத்தை கண்டவர். அவர் திருமூலருடைய கிளாஸ்மேட். திருமூலரை சொல்லுகின்றார், நந்தி அருள் பெற்ற நாதரை நாடிடில் நந்திகள் 4 நந்திகள் என்று இவரோட பாடம் கேட்டிருக்கிறார்கள். குருநந்தியிடம் இருந்து இவரோட இருந்து சிவயோக மாமுனி என்றவரும் கேட்டிருக்கின்றார். மன்று தொழுத பதஞ்சலி முனிவர், யோகசூத்திரம் செய்த பதஞ்சலி முனிவர் கேட்டிருக்கின்றார். வியாக்கிரமர், இந்த வியாக்கிரபாத முனிவர், புலிக்கால் முனிவர் கேட்டிருக்கின்றார். என்றிவர் என்னோடு எண்மருமாமே. இப்படி 8 பேர் இந்த குருநந்தியிடமிருந்து இவற்றை பாடம் கேட்டிருக்கணும் என்று திருமூலர் சொல்லுகின்றார். இந்த வியாகிரபாத முனிவர் திருமணம் செய்தது யாரு என்று சொன்னால் வசிஷ்டருடைய சகோதரியை. வசிஷ்ட முனிவருடைய சகோதரியை திருமணம் செய்திருக்கின்றார். அங்கே இருக்கின்ற காலத்திலே அவர்களுக்கு குழந்தை பிறந்தது. அவர்தான் உபமன்யு முனிவர். இந்த உபமன்யு முனிவர் வளர்கின்ற காலத்திலே வசிஷ்டருடைய ஆசிரமத்திலே காமதேனு பசு இருக்கின்றது, தெய்வ பசு. அந்த காமதேனுவின் பால் குடித்து வளர்ந்த பிள்ளை இவர் மீண்டும் தில்லைக்கு திரும்பி அந்த பிள்ளையை கொண்டு வந்து விட்ட பொழுது மற்ற பாலை குடிக்க மறுத்து அழுகின்றது. அப்ப சிதம்பரத்திலே இருக்கின்ற மூலட்டானேஸ்வரர், சிதம்பருடைய மூலலிங்கம், சிதம்பரத்துக்கு போனால் எல்லாரும் நடராஜரைத்தான் தரிசித்துவிட்டு வருவார்கள். சிதம்பரத்திலே மூலஸ்தானம் இருக்கின்றது. இந்த மூலஸ்தானத்திலே லிங்கம் இருக்கின்றது, மூலட்டானேஸ்வரர் என்று இருக்கின்றது. அது ஆதி கோயில். அந்த மூலட்டானேஸ்வரருக்கு முன்பாக குழந்தையை கிடத்தி இந்த உபமன்யு முனிவர் பிரார்த்தித்த பொழுது சிவனே அவருக்கு பாட்கடலை வருவித்து கொடுத்தார். ஒரு பகுதி, அது ஒரு தீர்த்தம், ஒரு கேணியாக இன்றைக்கும் சிதம்பரத்தில் கொஞ்சம் தூர்ந்து போய்விட்டது, கவனிக்காம விட்டு இருக்கின்றது சிதம்பரத்தில். அதுக்கு பக்கத்திலே தான் மாணிக்க வாசகர் தங்கி இருந்து சிதம்பரத்தில் இருந்த பொழுது இறைவன் திருவாசகத்தை அவரிடம் வந்து கேட்டு எழுதின இடம் ஆத்மநாத சுவாமி கோயில் என்று அந்த கோயில் இருக்கின்றது. அந்த கோயில் எங்கள் கனடாவை சேர்ந்த பரமேஸ்வரி அம்மா அவர்களினால் திருப்பணி செய்யப்பட்டு நல்ல நிலையிலே இப்போ இருக்கின்றது. யாத்திரை செய்வர்கள் சிதம்பரத்தில் தங்கி இருந்து இந்த இடங்களை பார்க்க வேண்டும். அப்ப இந்த உபமன்யு முனிவர் கிருஷ்ணருக்கு குரு, கிருஷ்ண பகவானுடைய குரு இந்த உபமன்யு முனிவர். கிருஷ்ணனுக்கு சிவதீட்சை கொடுத்தது இந்த உபமன்யு முனிவர், உபதேசம் செய்தது. அப்ப இந்த உபமன்யு முனிவர் சிவதீட்சை பற்றி மகாபாரதத்திலேயே வருகின்றது. அனுசாசன பர்வத்தில் 14ஆம் அத்தியாயத்தில் உபமன்யு முனிவர் கிருஷ்ணருக்கு சிவதீட்சை கொடுத்தது, சிவனை பற்றி உபதேசித்தது, கிருஷ்ணர் சிவனை சென்று தவம் செய்து வழிபட்டது. கிருஷ்ணனுடைய மனைவி ஜாம்பவாதி என்று, ஜாம்பவானுடைய மனைவி ஜாம்பவாதி, அவளுக்கு பிள்ளை பேர் கேட்டு வரம் கேட்டது, எல்லாம் மகாபாரதத்திலேயே இருக்கின்றன. பகவத்கீதையும் மகாபாரதத்தில் ஒரு பகுதி. இதை பற்றிய கூடுதலான விளக்கங்கள் இந்த சிவமகா புராணத்தின் வாயு சங்கீதையிலே இருக்கின்றன. இதை தமிழிலே
குலசேகர வரகுண ராம பாண்டியன். சில பாண்டிய மன்னர்கள் நிறைய வேலை செய்திருக்கிறார்கள். பிற்கால பாண்டிய மன்னர்கள் குறுநில மன்னர்களாக இருந்தவர்கள். அதிவீரராம பாண்டியன் இருந்திருக்கின்றார். அதே மாதிரியாக இந்த குலசேகர வரகுண ராம பாண்டியன் இவர் இதை தமிழிலே வாயு சம்கிரி என்று பாடியிருக்கின்றார். இதிலேயே சிவதர்மம் இருக்கின்றது. இந்த சிவதர்மம் இவற்றில மட்டுமல்ல, அது திருமந்திரத்திலேயும் கூட இருக்கின்றது. எல்லாரும் கேட்பார்கள், இது எல்லாம் தெரியாத நூல்களை சொல்லுகின்றீர்களே, இவற்றை எங்கே பார்ப்பது நாம் என்று கேட்டால், இவற்றை எல்லாம் தேடி அலைந்து போக தேவையில்லை. இந்த திருமந்திரத்திலே கூட இந்த சிவதர்மத்தை பற்றி, இந்த பாடல்களை பற்றி விளக்கமாக சொல்லப்பட்டிருக்கின்றது. திருமந்திர பாடல்களை எடுத்து பார்த்தால் அவற்றிலே பாடல் 1823 ஆர்வமுள்ள நேர்கள் குறித்துக் கொள்ள வேண்டும். திருமந்திரம் பாடல்கள் 1823 1891 பாடல் வரைக்கும் 3000 பாடல்கள்ல இந்த 1823 பாட்டில இருந்து 1891 பாடல் வரைக்கும் சிவதர்மத்தை பற்றி விளக்கமாக சொல்லப்பட்டிருக்கிறது. இது எல்லாருக்கும் கிடைக்கக்கூடிய, இலகுவாக கிடைக்கக்கூடிய நூல்கள். விலைப்பதிவே இருக்கலாம். www.thevaram என்ற இணையதளத்துக்கு போனால் 12 தினமுறைகளும் இணைய பதிவிலே இலவசமாக கிடைக்கின்றது. ஆங்கில மொழிபெயர்ப்பு இருக்கின்றது, பொருள் விளக்கம் இருக்கின்றது. மரபன் புலவர் சச்சிதானந்தன் அவர்கள் இதை அருமையான திருப்பணியாக செய்து வருகின்றார். ஆர்வம் உள்ள நேயர்கள் இதை அனுசரித்துக் கொள்ளலாம், அதை அறிந்து கொள்ளலாம். இதுதான் எங்களுடைய இதை சொன்னது யார், தோற்றுவித்தவர் யார், எந்த நூல்களிலே இருக்கின்றன என்ற மரபு இந்த இதில் சொல்லி இருக்கிறோம். அடுத்த வினாவுக்கு போகலாம். உண்மையிலே நீங்கள் இப்ப 3 கேள்விகளை ஒன்றாக வாசித்து விட்டால் சேர்த்து சொல்லி இருக்கிறீர்கள். 3 கேள்விகள் எங்களுக்கு தனித்தனியாக வந்திருக்கு. 3க்குமே நீங்கள் ஏற்கனவே விளக்கம் கொடுத்து விட்டீர்கள். முதலாவது கேள்வி, வர்ணாசிர சிரமத்தை தோற்றுவித்தவர் யார், வைதிக தர்மத்தை தோற்றுவித்தவர் யார், சிவதர்மம் எங்கே உள்ளது, எல்லாம் விளக்கமாக கூறியிருக்கிறீர்கள். அன்பர்கள், நான் நினைக்கிறேன் உண்மையிலேயே எங்களுடைய இந்த சமயத்தின் தொன்மை, அதனுடைய தோற்றுவாய் எவ்வாறு ஆரம்பித்தது, யார் ஆரம்பித்தது என்று எங்களுக்கே தெரியாமல் திணறிக் கொண்டிருக்கிறோம். அதில் என்ன காரணம் என்றால், நாங்கள் எங்களுடைய சமயத்தை பற்றி அறிவதற்கு ஒரு பிரயத்தனம் செய்வதில்லை. உண்மை என்பதுதான் என்னுடைய தாழ்மையான. இந்த தர்மம் மற்ற சமயங்களிலேயும் இருக்கின்றது. இப்படி வெளிப்படையாக விரிவாக பெயரிட்டு சொல்லவில்லையே தவிர, பைபிளிலே ஒரு சம்பவம் நடக்கின்றது. இயேசு கிறிஸ்துநாதர் போதித்துக் கொண்டு வருகின்றார். அவர் சொல்லுகின்றார், பரலோக ராஜ்யம் உன்னுடையது, ஆண்டவர் தான் உன்னுடைய ராசா என்று சொன்னவுடன் அந்த குதர்க்கமாக கேள்வி கேட்பவர்கள் இருக்கிறார்கள், சந்தேகத்தில் கேட்பவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் உடனே கேட்டார்கள், வரை இந்த ராசாவுக்கு வரிப்பணம் கட்ட வேண்டுமோ? சிக்கலான கேள்வி. எங்கள் ஊரிலே நாங்கள் இருந்த நிலையிலே சில கேள்வி கேட்டால், இந்த பக்கம் மறுமொழி கூறினாலும் தப்பு, அந்த பக்கம் மறுமொழி கூறினாலும் தப்பு என்ற நிலை இருந்ததல்ல. அது மாதிரியான ஒரு கேள்வி கேட்கிறார்கள். ராசாவுக்கு வரிப்பணம் கட்ட வேண்டுமா? கட்ட வேண்டும் என்று சொன்னால் இவர் சொன்ன பரலோக ராஜ்யமும் ஆண்டவருடைய ராஜ்யமும் அடிபட்டு போய்விடும். கட்ட வேண்டாம் என்று சொன்னால் ராஜாவுடைய ஆட்கள் ராஜதுரோகம் என்று பிடித்து விடுவார்கள். அவருடைய காலத்திலே சீசர் நாணயம் வந்து விட்டது. நாணய குத்தியிலே சீசருடைய தலை பொறித்த இப்பவும் கிடைக்கின்றது இல்லையா, பொதுப்பொருளாராய்ச்சியிலே இலங்கையிலே கூட ரோமானிய நாணயங்கள் எடுக்கிறார். அந்த நாணயம் வந்து விட்டது. தமிழருக்கு நாணயம் வந்தது சூழருடைய காலத்திலே. சூழருடைய காலத்திலே நாணய குட்டிகள் அடிக்கின்ற வழக்கம் வருகின்றது. அப்ப இந்த நாணயத்தை வரி கட்ட வேண்டுமா? ராஜாவுக்கு வரி கட்டுவது எந்த தர்மம்? உலக தர்மம். முதலாவது தர்மம் சொன்னோம் இல்லையா, ராஜாவுடைய தர்மத்தில் நாட்டை பாதுகாப்பது, வரி வசூலிப்பது அவனுடைய தொழில். அதே மாதிரி பிரஜைகள் வந்து அதுக்குரிய வரியை கட்டுகிறது அவர்களுடைய தொழில். இது உலக தர்மம். ஆனால் இறைவனுடைய தர்மம் வந்து சிவ தர்மத்திலே வரும். அப்ப அவர் கேட்டோன்னே உடனே சொன்னார், சரி ஒருவர் கேட்டவனுடைய காசை எடுத்து கொடுத்தார் நாணயத்தை. இந்த நாணயத்தில் என்ன இருக்கின்றது என்றார். ராஜாவுடைய தலை இருக்கிறது. ராஜாவுடைய ராஜாவுக்கு கொடு, ஆண்டவருடைய ஆண்டவருக்கு கொடு. எப்படி தீர்ப்பு? அந்த ராஜாவுடைய ராஜாவுக்கு கொடு என்று சொல்லுகின்றாரே, அது உலக தர்மம். ஆண்டவருடையதை ஆண்டவருக்கு கொடு என்று சொல்லுகின்றாரே, அது சிவ தர்மம். விடுபட்டு போனது அடைய வந்தது அந்த வைதிக தர்மம். அதாவது குடும்பத்தை பார்த்தல், பிள்ளை குட்டிகளை பார்த்தல், அதுதான் வைதிக தர்மம். இப்படி இந்த தர்மங்கள் எல்லா சமயங்களிலும் இருக்கின்றன. ஆனால் இப்படி தெளிவாக விளக்கமாக இதில் எங்களுக்கு வடிவாக நூல் வடிவிலே சொல்லி இருக்கின்றது. ஆனால் இன்றைக்கு எங்கள் சமயத்திலே இதையெல்லாம் மறந்து போய்விட்டோம். இதெல்லாம் எங்கெங்கே இருக்கின்றது என்றதே தெரியாமல் போய்விட்டது. அதனால இது வந்து உலகளாவிய நிலையிலே எல்லா மதங்களுக்கும்
பொதுவாகவே விளங்கக்கூடிய தர்ம வகைகள். இதுதான் சைவத்தை சொல்லுவார்கள் மேன்மைகொள் சைவ நீதி. எல்லா மதங்களையும் உள்வாங்கி எல்லா தர்மங்களையும் உள்வாங்கி சொல்லுவது. இந்த நீதி விளங்கினால் எல்லா மதங்களும் எல்லா சமயங்களும் விளங்கும். விளங்கும் என்றால் ரெண்டு அர்த்தம். ஒன்று புரியும், ரெண்டாவது விளங்கும் என்றால் நிலை பற்றி நிற்கும். இப்பெல்லாம் மற்ற சமயங்களை மற்ற சமூகங்களை கத்தியாலும் புத்தியாலும் வேறறுத்து கொண்டிருக்கின்ற காலம். அப்படி என்று இல்லாமல் எல்லா சமயங்களையும் அந்தந்த சமய உண்மைகளின்படி நிலை பெற்று விளங்க எல்லோரும் செய்வது இந்த சைவ சமயம். அடுத்ததாக இங்கே இன்னொரு கேள்வி இருக்கிறது டாக்டர். அதாவது நீங்கள் சொல்வது போல சமுதாயத்தில் 4 பிரிவுகள் எல்லா இடமும் உள்ளன, ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் அது பிறப்பாலா அல்லது தொழிலாலா? அவர் ஏற்கனவே சொல்கிறார், அதாவது நீங்கள் சொல்வது போல் சமுதாயத்தில் 4 பிரிவுகள் எல்லா இடமும் உள்ளன, அதை மறுப்பதற்கு இல்லை, ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் அது பிறப்பாலா அல்லது தொழிலாலா என்ற ஒரு கேள்வியை இங்கே முன்வைக்கிறார் ஒரு நேயர். நல்ல ஒரு கேள்வி, பலரும் கேட்கின்ற ஒரு கேள்வி. முதலாவது பார்த்தால் நாங்கள் தமிழர்கள், இது பிறப்பாலா, இஸ் இட் பை பர்த் பை சாய்ஸ்? இப்ப கேட்டா சிரிப்பா இருக்கும். ஏன்னா நாங்கள் எல்லாரும் தமிழராக தானே பிறந்திருக்கிறோம், இது என்ன சாய்ஸால? ஆனா கொஞ்ச காலத்துல வரப்போகுது இந்த கேள்வி. நான் நியூசிலாந்து நாட்டில் இருந்த பொழுது அந்த நாட்டின் ஆதி குடிமக்களை, பழங்குடி மக்களை சொல்வது மயோரி மக்கள். அந்த மயோரி மக்கள் அங்கு வந்து குடியேறிய ஆங்கிலேயர்களை சொல்வார்கள் பாக்கிகா. அது மயோரியோட வெள்ளைக்காரரை குறிக்கின்ற பெயர் பாக்கிகா. அங்கே வந்து ஒரு வித்தியாசமான நிலை என்று கேட்டால் அந்த 2 இன மக்களுக்கு இடையில் நல்ல புரிந்துணர்வு இருக்கின்றது. நியூசிலாந்து நாட்டில் வளர்கின்ற இன்றைக்கு 4வது 5வது 6வது தலைமுறையாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மக்கள் யோசிக்கின்றார்கள், இந்த மயோரி ancestry, அதாவது இந்த பழங்குடி மக்களுடைய தொடர்பு, முன்னின தொடர்பு எங்களுக்கு இங்கே இருக்கிறதுக்குரிய அதிகாரத்தை தருகின்றது. It gives us the authority to live in this country. Gives the authority to rule the country and govern the country. நான் ஒரு முறை அப்ப அந்த பார்த்தால் அவர்களை பார்த்தால் எல்லாரும் அசல் ஆங்கிலேயர்கள் மாதிரி வெள்ளைத்தோளுடன் கோல்டன் ஹேர் எல்லாத்துடன் இருப்பார்கள். ஆனால் அவருடைய ancestry என்னென்று கேட்டால் மயோரி என்று சொல்லுவார்கள். என்றால் வந்த காலத்திலே கலப்பு நிறைய நிகழ்ந்தது. அப்ப மயோரி மக்கள் அக்கால முறைப்படி அழகான மக்களும் கூட, விக்டோரியா நீரா காலத்துக்குள்ள எல்லாம் வந்த அழகுக்குரிய மக்கள். அப்ப நிறைய கலப்புகள் நடந்து, கலப்பு திருமணங்கள், கலப்புகள் நடந்து எல்லாருக்குமே அந்த பிளட் இருக்கின்றது. அப்ப நான் ஒரு முறை அங்க அந்த ஒரு கோர்ஸ் ஒன்று ஃபாலோ பண்ணுவது, மெடிக்கல் கோர்ஸ் ஒன்று ஃபாலோ பண்ணுவது, இன்ஸ்ட்ரக்டர் இடைவெளியில் கதைத்து கொண்டு சொன்னார், ஐ ஹேவ் 1/16 of the Maori blood in me. 16 ஒரு பங்கு மயோரி ரத்தம் என் உடம்பிலே ஓடுகின்றது. அதிலே அவ்வளவு ப்ரௌட். இன்னொரு முறை ஒரு புதிய வைத்தியர் வந்தார். மயோரியார் வந்தாலும் மயோரியர்கள் வந்து அவர்களுக்கு வெல்கம், ட்ரெடிஷனல் மயோரி வெல்கம் என்று கொடுப்பார்கள். ஒரு பார்த்தால் ஒரு வைத்தியர் வந்திருக்கிறார், புதிய வைத்தியர். அவரை பார்த்தால் சுண்டினாலே சிவந்து போகின்ற வெள்ளை நிறம், இந்த பிளாண்ட் ஹேர் எல்லாம் இருக்கின்றது. அவருக்கு மயோரி வெல்கம் நடக்கின்றது. அவர் மயோரி என்று, ஏனென்று சொன்னால் அந்த ancestry-ல அவருக்கு ஏதோ ஒரு தொடர்பு இருந்து அவர் அதை கிளைம் பண்ணி இருக்கிறார். அப்ப அங்கே அந்த பதிவு புத்தகத்தில் கேட்பார்கள், உங்களுடைய இனம் கேட்கின்ற பொழுது நீங்கள் பாக்கிகாவா, மயோரியா அல்லது ஐலண்டர்ஸா அல்லது ஏஷியனா அல்லது வேறு என்ன இனம், இதிலே ஒன்றுக்கும் மேற்பட்ட சாய்ஸையும் மார்க் பண்ணலாம். அந்த ஐடென்டிட்டி என்பது அப்படித்தான் வருகின்றது. அதே மாதிரி தான் நீங்க வந்து அங்க வந்து ஐடென்டிட்டி வந்து சாய்ஸ். சில பேர் வந்து முழுக்க மயோரி என்றே ஐடென்டிஃபை பண்ணுவார்கள் தங்களை, சில பேர் தங்களை முழுக்க வெள்ளை இனத்தவர்கள் பாக்கிகா என்றே ஐடென்டிஃபை பண்ணுவார்கள், சில பேர் இரண்டையும் ஐடென்டிஃபை பண்ணுவார்கள். இப்படி எல்லாம் இருக்கின்றது. அப்ப சாய்ஸ் ஒன்று இருக்கின்றது. இங்கேயும் அந்த சாய்ஸ் வந்து இருக்காது. நாங்கள் முதலே சொன்னோம், நம்முடைய இதிலே நிறைய கிராஸ் ஓவர்ஸ் இருக்கின்றது. பிறப்பாலே நாங்கள் தமிழர், பிறப்பு கொண்டு இருக்கின்றது தானே, அதிலே தமிழர். அதனால எங்களுக்கு என்ன அட்வான்டேஜ்? தமிழ் மொழி பிறந்ததிலிருந்து நாம் அறியாமலே வருகின்றது இல்லையா? அதே மாதிரி தான் இந்த ஜாதி பகுப்பு அல்லது வர்ணாசிரம தர்ம பகுப்பு. பிறப்பாலே சத்திரியர்கள், பிராமணர்கள், வைசியர்கள், சூத்திரர்கள் வருகின்றது. அதாலே சில நன்மைகள், சில எக்ஸ்போஷர்ஸ் வந்து இயல்பாகவே கொடுக்கப்படுகிறது. எந்த விதமான ஒரு விதமான சூழலும் இல்லாமல் ஒருவர் பிறக்க முடியாது. ஏதோ ஒரு சூழல் வேணும் தான் இவர் பிறப்பதற்கு. ஆனால் நாங்கள் வந்து சொன்ன மாதிரி இது வந்து வரையறுக்கின்ற வரையறை அல்ல. ஒருவருக்கு ஒரு சூழல், ஒரு தொழில்முறை, வருவாய்க்கு ஒரு முறை, வாழ்க்கை முறை கரண்டீடா இருக்குது. இவர் கவலை இல்லாமல் தன்னுடைய விஷயத்தை முடிச்சு போட்டு போகலாம்.
தர்மங்களை செய்யலாம், இறைவனை கும்பிடலாம். இல்லை எனக்கு இதில இருக்க பிடிக்கவில்லை, எனக்கு என்னொன்றுதான் பிடித்திருக்கிறது என்றால் அறிவாக போய் செய்யலாம். அதுக்கு நிறைய உதாரணங்கள் சொன்னோம். மகாபாரதத்திலே துரோணாச்சாரியா பற்றி சொன்னோம். பிராமணராக இருந்து மிலிட்டரி கமாண்டராக இருந்தவர், அதை பற்றி சொல்லி இருக்கிறோம். தொழில் விருப்பமானபடி எடுத்துக்கொள்ளலாம். கர்ணன் குலம் அறியாமலே இருந்தும் கூட ராஜாவாக வந்தவன், சத்திரியனாக. விஸ்வாமித்திரர் சத்திரியராக ராஜனாக இருந்து பிரம்ம ரிஷியாக வந்தவர். வால்மீகி கொலைத்தொழில் புரிகின்ற வழிப்பறை பொழுகின்ற வீடனாக இருந்து முனிவராக வந்தவர். வேதவியாசுடைய தாய் ஒரு மீனவப்பெண், மச்சகந்தி. மச்சம் என்றால் மீன், கந்தம் என்றால் நாட்டம். அப்ப மீன் நாறுகின்ற உடம்பையுடைய அந்த பெண்ணுக்கு மச்சகந்தி என்று பெயர். அவள் பிற்பாடு ராஜன் சந்தன மகாராஜாவை மணந்து மகாராணியாக இருந்தவள், ராஜமாதாவாக இருந்தவள். அவருடைய வம்சத்திலே தான் இந்த மகாபாரதத்தில் இருக்கிற திருதராஷ்டிரன், பாண்டு மன்னர்கள் எல்லாம் வருகின்றார்கள். இது மகாபாரத கதை. இனி எங்களுடைய பெரிய புராண காலத்தில் எடுத்துக்கொண்டால் பரஞ்சோதி என்று சொல்லப்படுகின்ற சுருத்தொண்டர் பிராமண குலத்தைச் சேர்ந்தவர். அவர் மிலிட்டரி கமாண்டராக இருந்தார். அவர் சாளுக்கிய யுத்தத்திலே போய் வாதாபி நகரை வென்று வருகின்றார். கணபதி வழிபாட்டை கொண்டு வருகின்றார். கணபதீச்சரம் என்ற கோயிலை கட்டுகின்றார். சம்பந்தர் காலத்திலே வாழ்ந்து சம்பந்தரை வரவேற்று உபசரிக்கின்றார். அவரிடம்தான் சிவன் போய் பிள்ளைக்கரை கேட்டதாக வரலாறு இருக்கின்றது பெரிய புராணத்திலே. அதே மாதிரியாக மாணிக்க வாசகர் அமாத்திய பிராமண குலம். அவர் பாண்டிய மன்னனுக்கு சீஃப் மினிஸ்டராக இருக்கின்றார். சுந்தரமூர்த்தி நாயனார் ஆதிசைவ பிராமண குலம். பிராமணர்களிலேயே ஆதிசைவ பிராமணர்களுக்கு மட்டும்தான் கர்ப்பகிரகத்திலே சிவலிங்க திருமேனியை தொட்டு பூஜை செய்கின்ற உரிமை உண்டு. மற்ற பிராமணர்களுக்கு அது கிடையாது. அந்த வழியிலே வந்தவர் அவர் சிவ பூஜை செய்து கொண்டாயிருந்தார். அவர் வளர்ந்தது எங்கே? நரசிங்க முனிவர் என்று சொல்லப்படுகின்ற ராஜாவுடைய அரண்மனையிலே. அவருக்கு என்ன புறம்பாக ஒரு சமையல் கட்டும், புறம்பாக ஒரு சமையல்காரியமா வைத்திருந்தார்கள்? அவர் திருமணம் செய்தது யாரை? சங்கிலியார், பறவையார் என்ற பெண்களை. அவர் ஒருவர் கணியையர் குலப்பெண், இன்னொருவர் வேளாளர் குலப்பெண். இப்படி வேறு குலத்திலே பிறந்த பெண்கள் எல்லவாறு திருமணம் செய்கின்றார். சம்பந்தருக்கு திருமணம் செய்விப்பதற்கென்றே பூம்பாவை என்ற பெண்ணை வளர்த்து வந்தவர் மயிலாப்பூர்ல இருந்த செட்டியார், சிவனேச செட்டியார். உங்களுடைய பேர் தான். அப்ப சம்பந்தர் பிராமணர், அவருக்கு திருமணம் செய்வதற்கு வைத்திருந்த பெண் செட்டி குலப்பெண். இந்த மரபுகளை பார்க்க வேண்டும். சம்பந்தர் தல யாத்திரை போகின்ற பொழுது ஒரு பெரிய கூட்டம் போகும் அவருடன். அந்த கூட்டத்திலே எல்லாரும் இருப்பார்கள். அவருடைய மாமனார் இருப்பார், சம்பந்த சாண. அவர் தான் அவருடைய பாடுகின்ற பாடல்களை எல்லாம் கையாலே எழுதுகின்றது. அவருடைய தந்தையார் சில காலம் தோளிலே தூக்கி கொண்டு போனார். பிறகு முத்துச்சிவிகை, முத்து பல்லக்கு, முத்துக்குடை அவர் இறைவனா கொடுக்கப்பட்டு அதை தூக்கி கொண்டு போனார்கள். அப்பர் சுவாமிகளே அவருடைய பல்லக்கை காவி இருக்கின்றார். அவருடைய யாழ் வாசிக்கின்றவர் மியூசிக் குரூப். அப்ப திருநீலகண்ட யாழ்ப்பாணர். அப்ப அவர் எல்லாம் கூட்டிக் கொண்டு போகின்ற பொழுது அவர்கள் ஒரு வேதியுடைய வீட்டிலே தங்குகின்ற பொழுது, திருநீல நக்கர் என்ற வேதியருடைய வீட்டிலே தங்குகின்ற பொழுது அங்கே அவருக்கு இடம் கேட்க அவர் அன்றாடம் எரியோம்பி, அதாவது அந்தணர்களுக்கு அக்னிஹோத்திரம் மிகவும் முக்கியமான ஒன்று, வீட்டுக்கு நடுவில் வைத்திருப்பார்கள். அந்த அக்னிஹோத்திரத்திலே எரியோம்பு என்ற அந்த இடத்திலே தான் இவருக்கு இந்த பாணருக்கு அவர் இடம் கொடுக்கின்றார், நடுவேதியிலே. அந்த அக்னிஹோத்திரம் இருக்கின்ற அந்த இடத்திலே எரியோம்பல் கொடுக்கின்ற பொழுது அந்த அடுத்த நாள் அந்த அக்னி ஒரு படி சிறப்பாக விழுந்து விளங்கியது, சுவாலித்து இதண்டதென்று சொல்லி இருக்கின்றது. அப்ப இந்த நிலைமைப்படி பார்க்கின்ற பொழுது இந்த ஜாதி வேறுபாடு, நாங்கள் புரிந்து கொண்டிருக்கின்ற ஜாதி பேறு வர்ணாசிரம தர்மம் அல்லது சைவத்திலே சொல்லப்படுகின்ற ஜாதி பகுவர். இது மனுஷன் இழிவுபடுத்துவதற்காக இன்றைக்கு மொழியால, இனத்தால, நாட்டு பிரதேச வேறுபாடு, பகுதி வேறுபாடுகள் எல்லாம் வைத்துக் கொண்டு ஆளையால் முடக்கி அடித்துக் கொண்டிருக்கிறோம். ஒருவர் சொன்னார், ஒரு நாள் இரவு மனிதன் எல்லாம் தூங்க போகும் பொழுது உலகத்தில் உள்ள எல்லா பேதங்களையும் இறைவன் எடுத்து விட்டார் என்று வைத்துக் கொள்வோம். அடுத்த நாள் நண்பகலுக்குள் மனிதன் எல்லா பேதங்களையும் படைத்து விடுவானாம். ஆளையால் அடக்குவதற்கும் சண்டை வடிப்பதற்கும் தன்னுடைய வேலைகளை சாதித்துக் கொள்வதற்கும் இதை கொண்டு வருவார். இது மனுஷர் புகுத்துவது. இந்த பாகுபாடுகள், அநீதிகள் மனிதன் புகுத்தது. இது இறைவன் பகுத்த தர்மம் வேறு, அது வேறு. அப்ப அந்த விதத்திலே பார்க்கின்ற பொழுது இந்த ஜாதி தர்மத்திலே யாரும் அது வகுக்கப்பட்ட தர்மம், உங்களுக்கு விதிக்கப்பட்ட சூழலை கொடுக்கின்றது. அந்த கொண்டியூசிவ் என்வாயன்மெண்ட் இருக்கின்றது. மற்றது ஒரு கரண்டீட் ப்ரொஃபஷன், கரண்டீட் லைஃப் ஸ்டைல் இருக்கின்றது. அப்போ அதில் இப்போ நாங்கள் பலவிதமாக ஓடியாடி எங்களுக்கு புலம்பெயர்ந்து எங்களுக்கு தெரியும். நாங்கள் பல பேர் வெளிநாட்டு வாழ்க்கை கண்டு தயார்படுத்தப்பட்டு வந்தவர்கள் அல்ல. இப்போ இங்கே வந்தவுடன் பார்த்தால் பிறகு மொழி படிக்க வேண்டும், கார் வலது பக்கம் ஓடப்பட பாலையில் இடது பக்கம் ஓடப்பட வேண்டும், இடது பக்கம் ஓடப்பட வேண்டும், வலது பக்கம் ஓடப்பட வேண்டும். பிறகு அதோட வேலை வாய்ப்பு படிக்க வேண்டும். இங்க வீடு துப்புரவாக்குவதே புதுமுறை, வீட்டிலே வாங்கள் கழிப்பறை பாவிப்பதே புதுமுறை. இப்படி
இத்தனை விதங்களை நாங்கள் பழக வேண்டி இருக்கின்றது. எவ்வளவு ஸ்ட்ரெயின் எங்களுக்கு. இப்படி ஒன்றும் இல்லாமல் பிறப்பிலேயே இதெல்லாம் இன்னென்ன வழிமுறை இன்னென்ன சூழல் என்று சொல்லி அது கரண்டீடாக இருக்கிற பொழுது வாழ்க்கை வேலை சுமூகமாக இருக்கும். பலவிதமான ஆட்டங்கள், ஓட்டங்கள், அலைச்சல்கள், மற்றது விரயங்கள் தேவையில்லை. கால விரயம், பொருளாதார விரயம் அப்படி என்று தேவையில்லை. அதுதான் இந்த தர்மத்துடைய நோக்கம். இதனால் நீங்கள் ஓரளவுக்கு இந்த எங்களுடைய வாழ்க்கை முறையை இலகுவாக்குவதற்குத்தான் இந்த வர்ணாசிரமம் தோற்றுவிக்கப்பட்டது. நாங்கள் அதை விரும்பியவாறு எடுத்துக்கொள்ளலாம். அதான் அங்கே முக்கியம். இதிலே ஒரு சட்ட திட்டங்களோ அல்லது வரன்முறைகளோ கிடையாது. ஒரு நெறிமுறை இருக்கின்றது. அந்த நெறிமுறைக்கு ஏற்ற மாதிரி நடந்து கொள்ளுகின்ற ஒரு தர்மம் இருக்கின்றது. அதே மாதிரியாக அந்த ஆறுமுனாவுடைய தன்னுடைய நூல்கள் இன்றைக்கெல்லாம் ஆறுமுனாவுடைய குரு பூஜை. இன்றைக்கு ஆறுமுனாவுடைய குரு பூஜை. அப்ப அவர் இந்த தர்மத்தை பற்றி என்ன சொல்லுகின்றார் என்றெல்லாம் பார்க்கலாம் நாங்கள். அவர் இந்த வர்ணாசிரம தர்மத்தை பற்றி சொல்லுகின்ற பொழுது அவர் சொல்லுகின்றார், இது பிறப்பால மட்டும் அல்ல, பிறப்பால மட்டுமல்ல, இதிலே அவர்களுடைய ஒவ்வொரு பிறப்பிலேயும் கூட மற்ற இயல்புகள் இருக்கின்றன என்ற தன்மையை அவர் அங்கு விளங்கப்படுத்துகின்றார். அவர் சொல்லுகின்ற பொழுது சொல்லுவார் என்று கேட்டால், இந்த பிராமணரிடத்திலேயே பிராமணர்கள் இருக்கிறார்கள், சத்திரியர்கள் இருக்கிறார்கள், வைசியர்கள் இருக்கிறார்கள், சூத்திரர்கள் இருக்கிறார்கள். எல்லாரும் கலந்து அது அவரவருடைய தன்மைகளை பொறுத்தது. அதே மாதிரி சூத்திரர்களிலேயும் கூட பிராமணர் இருக்கிறார்கள், அடுத்ததாக சத்திரியர் இருக்கிறார்கள், அடுத்ததாக சூத்திரர்களையும் வைசியர்கள் இருக்கிறார்கள், அதே மாதிரியாக சூத்திரர்களும் இருக்கிறார்கள். இது அவரவர்களுடைய இயல்புகளை பார்த்து நாம் விளங்கிக் கொள்ளலாம் என்று அவர் சொல்லுகின்றார். அவருடைய வர்ணாசிரம் இது அவருடைய 4ஆம் பாலபாட புஸ்தகத்திலே இருக்கின்றது. அந்தந்த தர்மங்களை பற்றி சொல்லுகின்ற பொழுது அவர் 4ஆம் பாலபாட புஸ்தகத்திலே இந்த வர்ணாசிரம தர்மத்தை இப்படி சொல்லுகின்றார். அவர் பொதுவாக மக்கள் நாவலர் இந்த சாதி பாகுபாட்டை மின்றாக வலியுறுத்தி பல விஷயங்களில் ஈடுபட்டவர் என்ற மாதிரியான ஒரு அபிப்பிராயம் நிலவி வருகிறது. இப்போ அதனாலே நாங்கள் நினைக்கிறேன் அவருடைய அந்த விளக்க குறைவின் காரணமாக, மக்கள் விளங்கி கொண்டத குறைவின் காரணமாக இது ஏற்பட்டிருக்கலாம் என்று நினைக்கிறீர்களா? அது நாவலரிடையே பல இந்த குற்றச்சாட்டுகள் இருக்கின்றன. இப்ப நாவலர் யார் என்று கேட்டால் நிறைய விளக்கங்கள் இருக்கின்றன. இப்ப நாவலரை பற்றி 2 விதம். ஒரு பக்கத்திலே சொல்லுகின்றார்கள், நாவலர் ஒரு ஞானி, அவர் எங்களுடைய 63 நாயன்மாருக்கு பிறகு 64 நாயன்மார் என்று சொல்லுகின்ற சைவர்கள் இருக்கிறார்கள். இன்னொரு பக்கத்திலே நாவலரை பற்றி இவர் ஒரு சமயத்துவேஷி, ஒரு ரிலிஜியஸ் ஃபெனாட்டிக், ஒரு சாதி வெறியர், ஒரு காஸ்ட் கான்ஷியஸ் ஃபெனாட்டிக் என்று சொல்லுகின்ற இதை இப்பொழுது தற்காலத்திலே கேட்டு வருகின்றோம். இதை முதல் புற மதத்தவர்கள் சொல்ல தொடங்கி இப்ப எங்கட மதத்தவர்களும் சொல்ல தொடங்கி இருக்கிறார்கள். கடந்த வருடம் டொரண்டோ பல்கலைக்கழகத்திலே நடந்த தமிழியல் மாநாட்டிலே கூட ஒரு பேராசிரியர், அவர் பொறியியல் துறையிலே பட்டம் பெற்றவர் நினைக்கின்றேன், அவர் கிறிஸ்தவத்திலே ஆழ்ந்த ஈடுபாடு கொண்டவர், அதிலே மத பிரச்சாரம் செய்வார். அவர் கூட இதை சொல்லி இருந்தார். அதாவது ஆர்வனாளர் ஒரு ரிலிஜியஸ் ஃபெனாட்டிக், ஒரு ஜாதி வரியர், அவர் பைபிளை மொழிபெயர்க்கவில்லை. இந்த பைபிள் அவரோட மொழிபெயர்க்கப்படவில்லை. இவர் இதற்கு முன்னரும் கூட இதை பத்திரிகையில் எழுதியிருந்தார். அவர் சொல்றார், ஆர்மோனாவலர் the Saivite revivalist who countered the missions is said to have authored the Bible, whereas he knew neither Greek nor Hebrew, and the translation was by a committee of missionary scholars who did the actual translation என்று அவர் எழுதுகின்றார். அதில் சொல்லுறேன்னு கேட்டால், அவர் சொல்லுகிறார் என்று கேட்டால், இந்த ஆர்மோனாளர் கிறிஸ்தவ பைபிளை மொழிபெயர்த்தார் என்று சொல்லப்படுகின்ற பொழுதிலும் நாவலருக்கு கிரேக்க பாஷையோ எபிரேஷ பாஷையோ தெரிந்திராத நிலையிலே இந்த பணி மிஷனர் நியமித்த ஒரு அறிஞர் சபையினாலேயே செய்யப்பட்டது. அவர்கள் அப்போது பாவித்த மொழிபெயர்ப்பு உதவியாளர்களுக்கு பாவித்த பண்டிதர்களில் ஒருவர்தான் இந்த நாவலர். இந்த மொழிபெயர்ப்பு கிறிஸ்தவர்களாலேயே நிராகரிக்கப்பட்டு விட்டது என்று அவர் சொல்லுகின்றார். அப்ப இதற்கு ஆதாரம் என்று பார்த்தால், இந்த ஆறுமுனால்வர்கள் இந்த கிறிஸ்தவ வேதாகத்துக்கு மொழிபெயர்த்ததை கிறிஸ்தவ திருச்சபையிலே, தென்னிந்திய திருச்சபையிலே ஆயராக இருந்தவர் பிஷப் குலேந்திரன் என்று சொல்லுவார்கள். குலேந்திரன் என்று பல பிரபலமானவர், பல
நூல்களை எழுதியவர். ஓ. அவர் சொல்லுகின்றார், ஆறுமுக நாவலர் தான் இவற்றை மொழிபெயர்த்திருக்கின்றார் என்று அவர் சொல்லுகின்றார். இப்படி யாழ்ப்பாணம் வேலைக்கு பைபிள் மொழிபெயர்ப்புக்கு பொறுப்பாயிருந்தவர் பீட்டர் பெர்சிவல். இவருக்கு ஆறுமுக நாவலரும் சேர்ந்து இவர் இந்த 2 பேருடைய முயற்சியாலே தான் இந்த பைபிள் மொழிபெயர்ப்பு நடந்தது என்று சொல்லி அவர் சொல்லுகின்றார். அவர் கடைசியாக சொல்லுகின்றார், கிறிஸ்தவன் அல்லாத ஒருவனை எந்த அளவுக்கு இந்த வேத திருப்புதல் வேலையை சேர்த்துக் கொள்ளலாம் என்பது இதில் ஒரு கேள்வி என்று சொல்லி அவர் சொல்லுகின்றார். அது மட்டுமல்ல, 1855ஆம் ஆண்டு அனுவல் ரிப்போர்ட், வெஸ்லியன் மெத்தடிஸ்ட் சர்ச் அனுவல் ரிப்போர்ட்ல ஆறுமுக அவருடைய மொழிபெயர்ப்பு சேவையை பாராட்டி அறிக்கை கொடுத்திருக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, அவருடைய சமூக சேவை பணியையும் கூட இந்த திருச்சபை பாராட்டி இருக்கின்றது. அக்காலத்தில் இலங்கையிலே வெளிவந்த முதல் பத்திரிகை வந்து மார்னிங் ஸ்டார், புதிய தாரகை என்று தமிழிலே சொல்லுவார்கள். மார்னிங் ஸ்டார் இதுதான் முதலாவது பத்திரிகை. அந்த பத்திரிகையினுடைய எடிட்டோரியல்லையே ஆறுமுக சமூக பணி, அதாவது அந்த காலத்தில் ஒரு பெரிய பஞ்சம் வந்தது, எத்தனையோ பேர் பஞ்சத்தினாலே மடிந்தார்கள். அந்த பஞ்சத்துக்கு அவர் அரசாங்க அதிகாரிகளோட தொடர்பு கொண்டிருந்தார். அதற்குரிய நிவாரணப் பணிகளை மக்களை முன்னிட்டு தானே செய்து கஞ்சி தொட்டி தர்மம் என்று சொல்வார்கள், த டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் porridge for the destitute people, அந்த மக்களுக்கு அதை நிர்ணயிக்கிற தன்மையை யாழ்ப்பாணம் முழுவதும் செய்து வந்தார். ஒரு நாளுக்கு 10,000 பேருக்கு மகளே இந்த உணவு ஊட்டப்பட்டு வந்தது என்று சொல்லி உதயதாரக பத்திரிகையினுடைய பத்திராதிபர் குறிப்பு, அதாவது எடிட்டோரியலேயே சொல்லப்பட்டிருக்கின்றது. இதுக்கு வீடு வீடாக சென்று மடிப்பிச்சை ஏந்தியதாகவும் கதை, அரிசி பிச்சை எடுத்தது, இது எல்லாம் இருக்கின்றது. அப்ப இந்த நிலைகளை விளங்கிக் கொண்டால் நாவலரை விளங்கிக் கொள்ள முடியும். அப்ப நாவலர் வந்து ஒரு சமூக சேவையாளர். அடுத்தது ஜாதியை பற்றி அவர் சொல்லுகின்றார் என்று சொல்லுகிறார். சூத்திரனாயினும், இது அவருடைய பாலபாடம், நாவலுடைய பாலபாடத்தில் சூத்திரனாயினும் ஒழுக்கமுடையவனாயின் பிராமணன் எனப்படுவான். சூத்திரமாயினும் அந்த ஒழுக்கம், அதான் வள்ளுவரே சொல்லி இருக்கிறார்கள். அடுத்து சொல்றார், பிராமணனாயினும் ஒழுக்கம் இல்லாதவனாயின் சூத்திரன் எனப்படுவான். அவரவர் நடைகளினாலே அவரவரை பகுத்தறிந்து கொள்ளலாம். அப்ப ஒழுக்கத்துக்குத்தான் இங்கே முதலிடம் கொடுக்கின்றார். அடுத்ததாக அவருடைய வினாவிடையிலே சொல்லுகின்றார், இந்த ஜாதி காரணம் பற்றி ஞானத்திலே முதிர்ந்தவர்களை யாராவது வழிபடாமல் விட்டால், இவர் என்னுடைய ஜாதி இல்லை, இவர் எந்த சாமி வழிபடாவிட்டால் அவர்கள் நரகத்தில் விழுந்து வருந்துவர். இது நாவலுடைய வெளிப்பாடு. அடுத்தது நாவலுடைய இன்னொரு இதென்று கேட்டால், ஒரு முறை அவருடைய இருந்த நாவலர் வீதி பிற்காலத்திலே பெயரிடப்பட்டது. அப்படி இருந்த காலத்திலே ஒரு முறை அயரிலே இருந்த குடியிருப்பு பகுதியிலே வேலி நெருப்பு பற்றி விட்டது. பொதுவாக எங்களுக்கு தெரியும், காண்டாவனம் என்று சொல்லுவோம், ஏப்ரல் மே ஜூனுக்கு வருகின்றது, உக்கிரமான வெயில் காலம், அதாவது எரிபற்று நிலை கூடிய காலம் சொல்லுவார்கள். அர்ஜுனன் வனத்தை எரித்த காலம் என்று சொல்லுவார்கள். இந்த காலத்திலே வந்து அவர்கள் புதிய மனைகள் கட்டுதல்கள் செய்ய மாட்டார்கள். அக்னி நாள் என்று சொல்லுவார்கள். அக்னி நாள் ஆரம்பம், அக்னி நாள் முடிவென்று வருகின்றது. இந்த காலத்திலே எரிபற்று நிலை கூட, இங்கே வந்து காட்டு தீயை பற்றி அபயம் இருக்கின்றது, எரிபற்று நிலை பற்றி எல்லாம் அறிக்கைகள் இருக்கின்றன. எங்களுக்கு எரிபற்று நிலை கூடிய காலம் இது. அப்ப நெருப்புகள் கவனமாக இருக்க வேண்டும். வேலிகள் வீடுகள் டக்கென்று பற்றி கொள்ளும். இந்த காலத்திலே வேலி பற்றி எரிந்தது. அந்த வேலி பற்றி எறிவதற்கு எல்லோரும் போய் நின்று கிணத்திலே தண்ணி கிடந்து வேலியை பிடிங்கிறார். அங்கே நாவலரும் அவர்களுடன் தோளோடு தோளாக சண்டிக்கட்டுடன் நின்று மேட்டியை மடித்து கட்டி அந்த வேலியை பிடித்திருந்து நெருப்பை அணைக்கின்றார். இங்கே அவர் எந்த விதமான ஜாதியும் பார்க்கவில்லை, எந்த விதமான வித்தியாசமும் பார்க்கவில்லை. அடுத்ததாக அவரை பற்றி கூறப்பட்ட குற்றச்சாட்டுகளில் இன்னொன்று என்று கேட்டால், அவர் சென்ட்ரல் காலேஜிலே படிப்பித்துக் கொண்டிருந்தார். இப்போது சென்ட்ரல் காலேஜ் ஆங்கில கல்விக்காக அவர் தமிழ் கல்வி எல்லாம் படித்து முடிந்த பிறகு இருபாலை சேனாதிராய முதலியாரும் சரவணமுத்து புலவரிடம் அவர் முறையாக தமிழ் கல்வி முதல் கற்றுவிட்டார். பிற்பாடு அவருடைய தகப்பனாருடைய ஆங்கில கல்விக்காக அரசாங்க உத்தியோகங்களை பார்ப்பதற்காக பெற்றோர் வந்து அவரை சென்ட்ரல் காலேஜிலே சேர்க்கின்றார்கள். அங்க காலத்திலே படித்துக் கொண்டிருக்கிற காலத்திலேயே 16 வயதிலேயே அவருக்கு டீச்சர்ஸ் போஸ்ட் கிடைச்சு விட்டது. 16 வயதிலே அங்கே இருந்த ரெவரன் பீட்டர் பெர்சிவல் என்ற பாதிரியார் அவருக்கு இந்த ஆங்கில பாதிரியார் அவர் இந்த தமிழ் படிப்பிக்கின்ற வெளியே கொடுக்கின்றார். அவர் மாணவர்களுக்கு தமிழ் கற்பித்தது மட்டுமல்ல, பீட்டர் பெர்சிவல் மற்றும் இருந்த அநேக ஆங்கிலேய பாதிரிமார்களுக்கு ஒரு தமிழ் கற்பித்தவர், தமிழ் பண்டிதராக இருந்தவர். அவருடைய தூண்டுதலினாலே தான் இந்த பைபிள் மொழிபெயர்ப்பு வேலையை இவர் செய்ய தொடங்கிய பெர்சிவல் பாதிரியார் தான் இவரை அந்த மொழிபெயர்ப்பு வேலையிலே அவரை ஈடுபடுத்தி வைத்திருந்தவர். அது மட்டுமல்ல, அவர் அக்காலத்தில் அங்கே இருந்த பொழுதே அவருக்கு சைவத்திலேயே நிறைய ஈடுபாடு இருந்தது, நிறைய அறிவு இருந்தது. அதை அந்த அவருடைய பீட்டர் பெர்சிவலுடைய நூலிலேயே அவர் சொல்லுகின்றார். அவர் 16 வயதிலேயே இவருக்கு
போதிக்கிறதுக்கு அறிகுறிகள் கொடுத்தவர் தானே. ஆமாம். அப்ப அவர் சொல்லுகின்றார், நாவலுடன் இந்தியாவுக்கு போயிருந்த பொழுது அங்கு இருந்தவர்கள் நாவலரை கண்டு எழுந்து நின்று மரியாதை செய்ததை கவனித்திருக்கிறார் பீட்டர் பேசிவர். இது நாவலருக்கு 25 வயசு. 25 வயசிலேயே நாவலருடைய பாண்டித்யம் வெளியிலே வந்துவிட்டது. இதுவரைக்கும் நாவலர் பட்டம் கூடி கிடைக்கவில்லை. அப்ப அவர் சைவத்திலேயும் மிகுந்த ஈடுபாடு கொண்டிருந்தவர். அப்ப எழுந்து மரியாதை செய்வார்கள். பிற்பாடு அவர் 1855 பிறகு இந்த வேலையை பரித்தியாகம் செய்கின்றார். அதாவது 1855 he resigned from his teacher's job. ஏனென்று கேட்டால் to make a full time இந்த சைவத்தையும் தமிழையும் எமது தமிழ் மக்களுக்கிடையே சைவ மக்களுக்கிடையே போதிப்பதற்காக அந்த பணியை எடுக்கின்றார். அதுக்கு பிற்பாலும் அவர் நல்ல தொடர்பை பேணி வந்திருக்கின்றார். பீட்டர் பேர்ஸ்களுடைய நல்ல தொடர்பு இருந்தது. பீட்டர் பேர்ஸ்கள் பாதிரியார் அவர்கள் பிற்காலத்திலே இந்தியாவில் தமிழ்நாட்டில் இருந்துதான் மரணமானார். அவர் தமிழருடைய பழமொழிகள் எல்லாவற்றையும் தொகுத்து ஒரு புத்தகமாக போட்டிருக்கின்றார் பீட்டர் பேர்ஸ், இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷனோட. எமது மாணவர்களுக்கு சண்டே கிளாஸ் நடக்கின்றதில் அவர்களுக்கு அந்த இதை பாவிக்கின்றோம் நாங்கள். அது மீள் பதிப்பு செய்திருக்கிறார்கள். இங்கே ஏசியன் எஜுகேஷனல் சர்வீஸில் அதை மீள் பதிப்பு செய்திருக்கிறார்கள். ஒரு 2 நிமிட இடைவேளை பிறகு மீண்டும் தொடர்போம். நீங்களும் கலைத்து விட்டீர்கள். இதோ நாங்கள் திரும்பவும் இணைந்து கொள்கிறோம். நேயர்களே, சுற்று பொறுத்து வாருங்கள். வணக்கம் நேயர்களே, நீங்கள் விஞ்ஞானமும் மெஞ்ஞானமும் என்ற நிகழ்ச்சியிலே இணைந்திருக்கிறீர்கள். நாங்கள் இதுவரை நேரமும் வர்ணாசிர தர்மம் பற்றியும் அதற்கு நேயர்களிடமிருந்து கிடைத்த கேள்விகள் பற்றியும் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதிலே முக்கியமாக இப்பொழுது நாங்கள் இந்த இடைவேளைக்கு முன்னர் ஆறுமுக நாவலரை பற்றி டாக்டர் மிகவும் தெளிவாக விளக்கங்கள் கொடுத்து கொண்டிருக்கிறார். இந்த சந்தர்ப்பத்திலே இந்த ஆறுமுக நாவலரை பற்றிய கேள்விகள் இங்கே எங்களுக்கு 2-3 கிடைத்திருக்கின்றன. அவற்றை நான் மீண்டும் வாசித்து விட்டு பின்பு டாக்டர் அவர்களை அந்த விளக்கத்தை கொடுக்க முனையுமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன். ஏற்கனவே கூறிய கேள்விகளை விட இங்கே ஆறுமுக நாவலரை பற்றி தற்போது கடுமையான விமர்சனங்கள் எவ்வாறு வகிக்கப்படுகிறதே அதை பற்றி என்ன கூறுகிறீர்கள்? ஏற்கனவே நீங்கள் சில விஷயங்கள் கூறிவிட்டீர்கள் ஆறுமுகனாவை பற்றி. வாசிக்கலாம். அவர் சைவ சமய ஆசார சீலர், ஆனால் தமிழ் சமுதாயத்தில் பல பிரிவுகளை அவர் ஊக்குவித்தார் என்று ஒரு கேள்வி. அடுத்ததாக அவர் ஒரு சமய அறிவாளரே தவிர சமுதாய ரிஃபார்மர் அல்ல, சமுதாயத்திலே அவர் பணிகள் புரியவில்லை என்ற ஒரு கேள்வியும் இருக்கிறது.
அவரது காலத்தில் யாழ்ப்பாண சமூகத்தில் பல பிரிவுகளை அவரால் சீர்படுத்த முடியவில்லை. அவரே அதை ஊக்குவித்தார். அவரது சைவ வினாவிடையில் கூறப்பட்ட பல விடயங்கள் தற்போது பொருத்தமாக இல்லை என்று சில கேள்விகள் இங்கே முன்வைத்திருக்கிறார்கள். அதில் நீங்கள் சில விஷயங்களை ஏற்கனவே நாவலரை பற்றி கூறியிருக்கிறீர்கள். தொடர்ந்தும் அதை நீங்கள் விளங்கப்படுத்துவீர்கள் என்று அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். நாவலர்களுடைய கேள்விகள் பலருக்கு இன்றைய சைவ மக்கள் பலரே அதை பற்றிய கேள்விகள் வைத்திருக்கின்றார்கள். ஓமோ, இதெல்லாம் அப்ப அந்த நாவலர்களுடைய கேள்வியில அடுத்த குற்றச்சாட்டு, அடுத்த சென்ற தமிழியல் மாநாட்டில் வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு, நாவலர் இந்த தன்னுடைய ஆசிரியர் தொழிலை துறந்தது அங்கே ஒரு தாழ்த்தப்பட்ட மாணவருக்கு அவர்கள் ஒரு அனுமதி கொடுத்ததினாலே, அனுமதி பாடசாலையில் கொடுத்தபடியினாலே அவர் தன்னுடைய ஆசிரியர் தொழிலை துறந்தார், அதற்கு எதிர்ப்பாக என்று. ஆனால் இதை பற்றிய குறிப்பு பாடசாலை குறிப்புகளிலேயோ அல்லது அதை நடத்துகின்ற வெஸ்லியன் மெதடிஸ்ட் சர்ச் குறிப்புகளிலேயோ அக்கால பத்திரிகை குறிப்புகளிலேயோ, அவர் நிறைய பொது மகனாக வாழ்ந்தார், அவருக்கு நிறைய கண்டனங்கள் வந்தது, அவர்களையோ எந்த இடத்திலும் குறிப்பிடப்படாத ஒரு புது கதை இது. ஆறுமுக நாவலரே இந்த பாரபட்சம் காட்டப்படாது என்று சொல்லி தன்னுடைய புஸ்தகத்திலே எழுதிக்கின்றார். அவர் சொல்லுகின்றார், அதனுடைய பால பாடத்திலே மடம் என்ற பகுதி வருகின்றது, மடங்களை பற்றி சொல்லுகின்றார். மடாதிபதிகள் தம்மிடத்தே கற்கும் மாணாக்கர்களுள்ளே துறவிகளுக்கும் வறியவர்களுக்கும் அன்னம் வஸ்திரம் முதலியவை கொடுத்து சிறிதும் பட்சபாதமின்றி அவர்கள் எல்லாரையும் சமமாகவே பெருங்கருணையோடு நடத்தல் வேண்டும். மாணாக்கர்களை எந்தவிதமான பாகுபாடும் இல்லாமல், பட்சபாதம் இல்லாமல் சமமாக கருணையோடு நடத்த வேண்டும் என்று சொல்லுகின்றார். அது மட்டுமல்ல, அவர் சொல்லுகின்றார், தமக்கு அவர்கள் யாதாயினும் குற்றம் செய்தால் அதை பொறுத்து கொண்டு அவர்களுக்கு பெற்ற தாயினும் 10 மடங்கு மிக இனியராய் ஒழுகல் வேண்டும். இந்த மாணவர்கள் ஆசிரியருக்கு ஏதாவது குற்றம் செய்தா கூட அதை பொறுத்து கொண்டு ஒரு தாய் எப்படி பொறுத்து கொண்டிருப்பாரோ அதை விட 10 மடங்கு பொறுமையாக இருந்து அன்போடு இருக்க வேண்டும். அவர்களுக்கு வியாதி வந்தால் தமக்கு வந்தாற் போலவே மனம் தபித்து மருந்து செய்வித்து காலந்தோறும் பத்தியம் தவறாமல் கொடுப்பித்தல் வேண்டும். மாணவர்களுக்கு பழிபாவன்கட்கு சிறிதேனும் அஞ்சாது பந்தியிலே தமக்கும் தம்மை சார்ந்தவர்களுக்கும் உயர்வாகிய பதார்த்தங்களை படைப்பித்துக் கொள்ளலும், மற்ற ஏழைகளுக்கும் தாழ்வான மக்களுக்கும் தாழ்வாகிய பதார்த்தங்களை படைப்பித்தலும் அவிவேகிகளும் சிச்சி என்று வெறுக்கத்தக்க மிக இழிந்த செயல்களாம். இந்த பந்தி வஞ்சனை மிக கொடிது கொடிது. எப்படி சொல்லுகின்றார் பாருங்க. இந்த மாணவர்களை சமமாக நடத்த வேண்டும், எல்லாரையும் சமமாக போஷிக்க வேண்டும். தமிழத்தை கேட்கின்ற மாணவர்களை ஒரு தாய் பிள்ளையை பார்ப்பதை விட 10 மடங்கு அதிகமாக அன்புடன் கவனிக்க வேண்டும் என்று சொன்னவர் ஆறுமுக நாவலர். இப்ப இதுக்காக அவர் விட்டுட்டு போனார் என்றது தர்மத்தை பற்றி ஒரு அத்தியாயம் எழுதியிருக்கின்றார். அவர் சொல்லுகின்றார், சிலர் தாங்கள் உண்ணாதும் உடாதும் தங்கள் பிதாமாதாக்கள் முதலிய பந்துக்களுக்கும் கொடாதும் தருமம் செய்யாதும் அப்பொருளை தரையிலே புதைத்து வைக்கின்றனர். வீட்டு சுவரிலே வைத்து கட்டிடம் செய்கின்றார்கள். இவர்கள் இறந்த பின் இப்பொருளை அனுபவிப்பர் யாரோ என்று சொல்லுகின்றார். அடுத்ததாக சொல்லுகின்றார், பசிதாகம் கொண்டு தங்கள் வீட்டில் வந்த ஏழைகளுக்கு அன்னப்பாலாயினும் சலமாயினும் தண்ணியாயினும் கொடாத வன்கண்ணர்களாகிய சிலர் தங்களை வீட்டை வந்த ஒரு சாப்பாடு ஒரு தண்ணி கொடுக்க வேண்டும். அது வன்கண்ணரே சொல்றார். சொல்லி போட்டு என்ன சொல்றார், பூரி கொடுக்க போகின்றோம் என்று சொல்லி, நாங்கள் இங்க சாப்பாட்டு பாசல் போய் சொல்றோம் இல்லையா, பூரி கொடுக்க போகின்றோம் என்று சொல்லி இடமும் காலமும் வரையறுத்து கொடி கட்டி, இப்ப நடக்கிறதான் சொல்றார், கொடி கட்டி திரளான ஏழைச்சனங்களை ஒருங்கு கூட்டி சேவர்களை வாசலிலே நிறுத்தி 2-3 சாமம் வரையும் அடைத்து வைத்து காவல் காக்க வச்சு கியூவில வைக்க அவர்களை ஒரு கையிலே கோலையும் மற்றொரு கையிலே பணத்தையும் எடுத்துக்கொண்டு போய் முகமலர்ச்சி காட்டாமலும், முகத்திலே ஒரு மலர்ச்சி காட்டாம இன்சொற்களை சொல்லாமலும், ஒரு நல்ல வார்த்தை சொல்லாமலும் காலனா அரையனாக்களை வீசி எறிந்து மேலே விழுந்தெடுக்கின்ற ஏழைச்சனங்களை கோடினால் அடித்து துர்வார்த்தைகளால் வைது கழுத்தை பிடித்து தள்ளுகின்றார்களே.
இந்த ஆறுமனாளர் இவ்வளவு தர்மத்தை பற்றி சொல்லுவதோடு இப்படி தர்மம் என்ற செயலிலே செய்கின்ற வேடிக்கைகளையும் கூத்துகளையும் என்ன மாதிரி கண்டிருக்கின்றார். இவர் ஒரு சமூக சீர்திருத்தவாதி. அது சரி, அதான் அவரோட கேள்வி கேட்டு சமூக சீர்திருத்தவாதி. தர்மத்தை பற்றி சொல்லுகின்றார், தர்மத்தை பற்றி சொல்லுகின்றார். நீங்கள் எல்லாம் இப்படி தர்மம் செய்யாமல் இருந்து என்ன செய்ய போகின்றீர்கள்? இந்த தர்மத்தை செய்ய வேண்டும். சிலர் தாங்கள் உண்டலும் உடுத்தலும் ஆபரணம் தரித்தலும் வாகனமேறலும் கூர்த்து பார்த்தலும் கீதம் கேட்டலுமே மனித பிறப்பின் பயனின்றி நினைந்து எல்லா பொருளையும் அவைகளின் பொருட்டே செலவு செய்து அழிகின்றார்கள் சொல்லுகின்றார். இன்னும் சிலரோ என்றால் விவாகம் முதலிய சடங்குகளிலும் உத்தரக்கிரியைகள் என்றது செத்த வீடுகள் செலவு செய்து பெருந்திரளாகிய பொருளையெல்லாம் 2-3 தினத்துக்குள்ளே பாழாக்கி தள்ளுகிறார்கள். இவர்கள் எல்லாவற்றையும் தர்மத்திலே செலவழிக்க வேண்டும், ஏழை எளியவர்களுக்கு உணவு கொடுக்க வேண்டும், வயோதிபர்களை பராமரிக்க வேண்டும் என்றெல்லாம் சொல்லுகின்றார். தொழில் செய்து ஜீவனம் செய்ய சக்தி இல்லாதவர்களாகிய குருடர், முடவர், சிறு குழந்தைகள், வியாதியாளர்கள், வயோதிபர்கள் என்னும் இவர்களுக்கும் ஆபத்து காலத்தில் வந்த அதிதிகளுக்கும் ஆபத்து காலங்களில் வந்த அதிகளுக்கும் கஞ்சியாயினும் காட்சி வார்ப்பியாது அவர்களை துர்வார்த்தைகளினாலே வைதும் கழுத்தை பிடித்து தள்ளியும் அடித்தும் ஓட்டிவிடும் வன்கண்ணர்கள் சிலர் தொழில் செய்து ஜீவனம் நடத்த வல்லவர்களாயும் சரீர புஷ்டியுடையவர்களாயும் வியவிசாரம் பொய்ச்சான்று சொல்லல் சூது முதலிய பாதகங்களிலே காலம் போக்குவர்களாயும் உள்ள சோம்பேறிகளுக்கு முகமலர்ச்சி காட்டி கும்பிட்டு இஞ்சொல் சொல்லி நெய் வடை பாயாசம் தயிர் முதலியவற்றோடு அன்னம் கொடுத்து பணமும் கொடுக்கின்றார்களே சொல்லுகின்றார். ஏழை எளியர்களுக்கு, கஷ்டப்பட்டவர்களுக்கு, வழி இல்லாதவர்களுக்கு, அகதிகளுக்கு, அபலைகளுக்கு, தாழ்த்தப்பட்டவர்களுக்கு கொடுக்காமல் நல்ல சரீர புஷ்டியோட சோம்பேறிகளா இருக்கிறவளை கூப்பிட்டு அன்னம் கொடுத்து தட்சிணையும் கொடுக்கின்றார்கள் என்று ஆர்வனாளர் கண்டிக்கின்றார். சரீர சுகம் ஆன்ம சுகம் 2க்கும் ஏதுவாகிய கல்வியிலே மிகவும் விருப்பமுள்ள வறிய பிள்ளைகளுக்கு கவலையற்றிருந்து கற்கும் பொருட்டு இந்த பிள்ளைகள் வறுமையில் இருக்கிற பிள்ளைகள் கல்வியை கற்பதற்காக கவலை இல்லாமல் அன்னம் வஸ்திரம் உதவுவதற்கு மனம் பொருந்தாதவர்கள் சிலர் கல்வியில் சிறிதும் பொழுதுபோக்காது வியபியாரங்கள் செய்து நோய்களை பெற்றுக் கொண்டு திரியும் பிரம்மச்சாரிகளுக்கும் பிராமணர்களுக்கும் விவாகத்தின் பொருட்டு பொருளுதவி செய்கின்றார்களே என்று சொல்லி அப்ப இவர் சமய இதோட நிற்கவில்லை, இதோட சமூக பணி சமயத்தில் உள்ள தீமைகளை கண்டிக்கின்றார். அடுத்தது அவர் ஒரு ரிலிஜியஸ் ஃபெனாட்டிக்கும் அல்ல. ஆர்வனாவலர் சைவ சமயத்தின் மீது புற சமயத்தவர்கள் கிறிஸ்தவ பாதிரிமார்கள் கண்டனம் செய்த பொழுது அதை எதிர்த்து நின்றவரே தவிர அப்படி அதில் சொல்லுவார் துண்டு பிரசுரங்கள் வருவார். அவர்கள் சைவ தூஷணம் என்றால் அதை இழிவாக சொல்லுதல், அதற்கு பரிகாரம் என்று சொல்லி இவர் எதிர்ப்பு துண்டு பிரசுரம் சொல்லுவார். அந்த எதிர்ப்பு மதக்காரர்கள் புறமதக்காரர்கள் சைவ மதத்தை நிந்திக்கும் போது எமது மதங்களிலே சொல்லப்பட்டிருக்கின்ற தத்துவங்களையும் கதைகளையும் எமது மதத்திலே சொல்லப்பட்டிருக்கிற ஞானிகளுடைய வரலாறுகளையும் எடுத்து திரித்து தமக்கு ஏற்ற மாதிரி சொல்லுவார்கள். அந்த துண்டு பிரசுரங்கள் இன்று வரைக்கும் வருகின்றது. என்னுடைய வைத்திய நிலையத்திலே வைத்து விட்டு போவார்கள். அப்படி நடக்கின்றது. ஆனால் ஆர்வனாளருடைய பதில் உரையிலே ஒருபோதும் கிறிஸ்தவ மதத்தை பற்றியோ அவர்களுடைய பைபிளை பற்றியோ அவர்களுடைய மகான்களை பற்றியோ தீர்க்கதரிசிகளை பற்றியோ இயேசு கிறிஸ்துவை பற்றியோ ஒரு வார்த்தை தானும் அவர் எடுத்தாளவில்லை. அவ்வளவு மதிப்பு அவருக்கு. அவர் பைபிளை மொழிபெயர்த்தவர், விபிலிய மதத்தை முழுமையாக தெரிந்தவர். இருந்தாலும் தன்னுடைய மதத்துக்கு ஒருவர் கண்டனம் செய்கின்ற பொழுது அதற்கு விடை சொல்லுகின்ற பொழுது எமது மத கொள்கையை வைத்து எமது மத தத்துவங்களை வைத்தான் அதுக்கு விடை சொன்னாரே தவிர அடுத்த மதத்தில் இருக்கிறதை நோண்டி எடுத்து திரித்து சொல்லி திரித்து பொருள் கூறி மற்றவர்களை மயக்கி ரிலிஜியஸ் ஃபெனாட்டிசிசம் அவரிடம் இருக்கவில்லை. அதில் இப்போ உண்மையிலேயே டாக்டர் நீங்கள் இங்கே சொல்றதும் போது அவருடைய காலத்தில் மட்டுமல்ல இப்பொழுதும் நாங்கள் அதை காணக்கூடியதாக இருக்கிறது. இந்த சைவ மதத்தை நிந்தனை செய்கிறது அப்படியான துண்டு பிரசுரங்கள் இப்பவும் வருகின்றன. அதுதான் நாங்கள் மதத்தை பற்றியும் மத நல்லிணக்கத்தை பற்றியும் பல்லின பண்பாட்டு சமுதாயத்தை பற்றி கதைத்துக் கொண்டிருந்தாலும் இந்த மதங்களை நிந்தனை செய்தல் தன்னுடைய மதத்தை எடுத்துச் சொல்வது ஒரு பக்கம் இருக்க இன்னொரு மதத்திலேயே நிந்தனை செய்து பிழை கண்டுபிடித்து பொருள் திருத்தி கூறி இப்படி இருக்கின்றது அப்படி இருக்கின்றது, இது பிசாசுகளுடைய மதம், இது பாபிகளுடைய மதம், இது விக்கிரக ஆராதனைக்காருடைய மதம், இது மதம் என்று சொல்லி கண்டனம் தெரிவிக்கிற கூட்டம் இன்னும் இருக்கின்றது. அதோடு ஒப்பிடும் பொழுது ஆர்வனாளர் மிகப்பெரிய பண்பாளர். வரைக்கும் அவர் தன்னுடைய கண்டனங்களிலே அது எதிர்ப்புகளிலே மற்ற மத நூல்களையோ அந்த மத தாபகர்களையோ அந்த ஞானிகளையோ ஒரு வார்த்தை தன்னும் அவர் குறை கூறியதோ எடுத்தாண்டதோ இல்லை. இந்த பண்பாளர் அவர். அப்ப அவர் ஒரு சாதி வரியர் அல்ல, அவர் ஒரு சமய வரியர் அல்ல, அவர் ஒரு சமூக சீர்திருத்தவாதி, சமய சீர்திருத்தவாதி. தமிழும் சமயமும் தனக்கு இரு கண்கள் என கொண்டு வாழ்ந்தவர். உண்மையிலே அவர்
அவருடைய சேவையினால்தான் சைவ சமயம் அதாவது எங்களுடைய தமிழ் பகுதிகளில், இலங்கையிலே தமிழ் பகுதிகளில் மாத்திரமில்லை, தமிழ்நாட்டில் கூட அவருடைய பணிகள் சிறப்பாக தமிழ்நாட்டிலே அவருக்கு நிறைய மரியாதை இருக்கு. நான் முதல்ல இருந்த பொழுது, முன்னர் ஆர்மோனாவை பற்றி படிக்கின்ற பொழுது, நான் இலங்கையில் இருந்ததும் சரி, இலங்கை கனடாவுக்கு வந்த பொழுதும் சரி, ஆரம்பத்தில் யோசித்தது ஆர்மோனாளர் அவர் எங்களுடைய நாட்டை சேர்ந்தபடினாலே நாங்கள் சற்று உயர்வாக வைத்து சொல்லுகின்றோம். ஓமோ. ஆனால் ஆர்மோனாளர் அவர்கள் செய்த சில பணி வேறு ஒருவரும் செய்திருக்க முடியாத சில பணி. அவர் அதை செய்திருக்காவிட்டால் இன்றைக்கு இந்த நிலையிலே தமிழும் இராது, சைவமும் இராது. இதை சீவை தாமோதரம் பிள்ளை, அவர் மிகப்பெரிய தமிழறிஞர், வட்டுக்கோட்டை யாழ்ப்பாண கல்லூரியின் முதல் 2 பட்டதாரிகளில் ஒருவர் சீவை தாமோதரம் பிள்ளை, கரோல் விஸ்வநாத பிள்ளை, 2 பேர் இந்த முதல் பல்கலைக்கழக BA பட்டம் பெற்றவர்கள். யாழ்ப்பாணம் சென்னை பல்கலைக்கழகத்திலிருந்து முதல் வெளிக்கிட்ட பட்டதாரிகள் 2 பேரும் அது தமிழ்நாட்டில் இருந்து வெளிக்கிட்டவர்கள் என்றால் அது யாழ்ப்பாணத்தாருக்கு பெருமை. அப்ப சீவை தாமோதரம் பிள்ளை அப்பால் தமிழுக்கு மிகப்பெரிய தொண்டுகள் செய்திருக்கின்றார். எத்தனையோ தமிழ் புத்தகங்களை தேடி எடுத்து பதிப்பித்திருக்கின்றார். தன்னுடைய பொருட்செலவிடையும் கூட அவர் மிகுந்த செல்வந்தராக வாழ்ந்தவர். அப்ப அந்த சீவை தாமோதரம் பிள்ளையே அவர் சொல்லுகின்றார், இந்த நல்ல நகர் ஆறுமுக நாவலர் பிறந்திலரேல் சொல்லு தமிழ் எங்கே, சுருதி எங்கே, சுருதி என்பது வேதம், எல்லாவரும் ஏத்து புராண ஆகமங்களெங்கே, பிரசங்கமெங்கே, யாத்தன் அறிவெங்கே அறை. அவர் இல்லாவிட்டால் இது எல்லாம் எங்கே போயிருக்கும் என்று சொல்லி அவர் மிக அருமையான பாடல்களை பாடியவர்கள். இவர் புதுக்கோட்டையிலே நீதிபதியாக இருந்தவர் சீவை தாமோதரம். இப்ப சீவை தாமோதரம் பிள்ளையை கூட இப்ப வரலாற்று திரிவு நிறைய நடக்கின்றது. இந்த தாமோதரம் பிள்ளை கூட இவர் இந்துவல்ல, இவர் கிறிஸ்துவரை என்று சொல்லி அவருடைய உறவினர்களாக இருந்தவர்களை இப்போ சொல்லுகிறார்கள். சீவை தாமோதரமுடைய ஒரு தகப்பனர் ஒரு பாதிரியாக இருந்திருக்கின்றார். இவருடைய மகனர் ஒரு கிறிஸ்தவராக மாறி இருக்கின்றார். பிற்காலத்திலே பேராதனை பல்கலைக்கழகத்திலே அவர் பேராசிரியராக இருந்திருக்கின்றார். மகன் ஒருவர். அப்ப இதை பற்றி சிவதாமனுக்கு மனவருத்தம் இருந்திருக்கின்றது. அதன் வழியிலே வந்தவர்கள் சொல்லுகின்றார்கள், இன்றைக்கு சிவ தாமோதரம் பிள்ளை அவர் சைவர் அல்ல, அவர் கிறிஸ்துவர். அந்த வாழ்க்கையில தான் அவர் வாழ்ந்து கொண்டிருந்தார். ஆனாலும் இந்த நூல்களை மடங்களிலிருந்து பெற்றுக் கொள்வதற்காக சைவ வீடத்தில் வாழ்ந்தார் என்று. ஆனால் ஆர்மோனாளர்களே மிகுந்த மதிப்பு வைத்திருந்தவர். இப்படி கவிதைகள், எத்தனையோ கவிதைகள் எழுதியிருக்கின்றார். இதில் ஒன்றுதான் இந்த கவிதை, சீவை தாமோதரம் பிள்ளையை பற்றிய கவிதை. இந்த சீவை தாமோதரம் பிள்ளை அவர்களுடைய பணியை பற்றியும் கூட இந்த தென்னிந்திய திருச்சுவையினுடைய ஆயராக இருந்த குலேந்திரன் அவர்கள் தன்னுடைய தமிழ் வேதாகமத்தின் வரலாறு என்ற புத்தகத்திலே விதந்தோதி உரைத்திருக்கின்றார். அவரை சைவர் என்றுதான் அவர் குறிப்பிடுகின்றார். ஆனால் இன்றைக்கு இந்த வரலாறுகளை எல்லாம் மறைத்து புதைத்து பேராசிரியர்களே புது கதையும் புது புஸ்தகங்களும் புது கட்டுரைகளும் ஆராய்ச்சி என்ற பெயரிலே செய்து வெளியிட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். உண்மையிலே டாக்டர், இதுகளை பார்க்கும் பொழுது இந்த பேராசிரியர்கள் என்பவர்கள் நடுநிலைமைவாதிகளாகவும் தர்மம் வழி ஒழுகிறவராலும் இருக்க வேண்டும். அதான் முக்கியம். நீங்கள் இப்போ என்னென்றால் உங்களுடைய வித்துவ சிறப்பை இவ்வாறு ஒரு பக்கம் சார்ந்த தங்களுக்கு பிடித்தமான சூழ்நிலைகளை வைத்துக்கொண்டு சில முடிவுகளையோ அல்லது துணிவுகளை எடுப்பது அவ்வளவு ஒரு பேராசிரியர் தத்துவம் அல்ல. அறிஞர்களுக்கு அழகு நடுநிலைமை, அதுதான் முக்கியம். கோடான கோடி கொடுப்பினன் தன்னுடைய கோடாமை கோடி வரும். சொல்லியிருக்கிறார். எவ்வளவு கோடி வந்தாலும் கூட தன்னுடைய கோடாமை சரி சமயமாக பார்த்து இது தவறு, இது பிழை, இது நல்லது, இது கெட்டது. போன முறை யோகத்திலே ஒரு பகுதியாக சொன்னோம், நியமத்திலே ஒன்று வருகின்றது, நடுச்செய்ய வல்லான். ஒரு இம்பார்ஷலா இருந்து எல்லாவற்றையும் பார்த்து நடுநிலைமையாக நிற்கின்ற தன்மை இந்த யோக நெறியினுடைய ஒரு அங்கமாக குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. எங்கள் எல்லாருக்கும் ஒரு சார்பு இருக்கின்றது. நான் சார்ந்த ஒரு மதம் இருக்கின்றது, ஒரு சமுதாயம் இருக்கின்றது, ஒரு நாடு இருக்கின்றது, ஒரு சமயம் இருக்கின்றது, அதிலே பற்று இருக்கின்றது, பாசம் இருக்கின்றது. ஆனால் இந்த பற்றும் பாசமும் அபிமானமும் இன்னொரு மக்களை, இன்னொரு சமுதாயத்தை, இன்னொரு சமயத்தை அழிப்பதாகவோ எதிர்ப்பதாகவோ இழிவுபடுத்துவதாகவோ அவர்களுடைய வரலாற்றை திரிவுபடுத்துவதாகவோ இருக்கப்படாது. இன்றைக்கு உலக சமாதானம் என்பது பல இனத்தைச் சேர்ந்த பல சமயத்தைச் சேர்ந்த எல்லா மக்களும் சுபீட்சமாக சந்தோஷமாக சமாதானத்துடன் வாழ வேண்டிய இருக்கின்றது. நாங்கள் உலக சமாதானத்துக்காக பிரார்த்திக்கின்ற பொழுது இதைத்தான் பிரார்த்திக்கின்றோம். எல்லா மதங்களையும் எல்லா மக்களையும் ஒழித்துவிட்டு என்னுடைய மதமும் என்னுடைய சமுதாயமும் உலகம் முழுக்க நிறைந்து நிற்கின்ற சமாதானம் தான் என்னுடைய சமாதானம் என்று சொன்னால் அது சமாதானம் அல்ல. எல்லா மதங்களும் வாழ
வழிவகுப்பதுதான் உண்மையான சமாதானம். இதுதான் உண்மையான சமாதானம். நாங்கள் ஜீவனுக்கு சமாதானம் என்று சொல்லுகின்ற பொழுது இந்த மக்களுடைய சமாதானம் இப்படித்தான் வர வேண்டும், இப்படித்தான் நிலை பெற வேண்டும். இதுதான் எங்களுடைய சகல மதங்களையும் ஒருங்கிணைத்து காணுகின்ற சமாதான முறை. உண்மையிலே இங்கே நாங்கள் பல விஷயங்களை இன்றைக்கு பார்த்திருக்கிறோம். ஆறும நாவலருடைய பணிகள், இந்த வர்ணாசிரமத்திலே அவர் எவ்வளவு தூரத்திற்கு சமூகவாதியாகவும் சமயவாதியாகவும் பணியாற்றியிருக்கிறார் என்று நீங்கள் சில ஆதாரங்களோடு இங்கே எடுத்து கூறியிருக்கிறீர்கள். நான் நினைக்கிறேன் நாவலர் இருந்திரா விட்டால் சைவ சமயம் தமிழும் எப்போ போயிருக்கும் என்ற ஒரு நிலைமை கூட இருந்தது அந்த நாட்களில். அதை அவர் காப்பாற்றிய ஒரு பெரும் இந்தியாவிலே அதை பற்றிய பெரும் மதிப்புண்டு. நான் பார்த்திருக்கேன். சில இந்தியாவில் போயிருந்த ஒரு வீட்டிலே அவர் ஆர்வனாவில் இல்லம் என்றே பெயரிட்டு இருக்கின்றார். ஆர்வனுடைய பெயரிலே அவர் ஆரம்பித்த பாடசாலை சிதம்பரத்திலே நாங்கள் எல்லாம் அகதிகளாக மற்ற இடங்களுக்கு போய் மற்ற நாட்டு மக்கள் எங்களுக்கு கல்வியும் படிப்பறிவும் உறவிடமும் தந்திருக்கின்றார்கள். இதற்கு முதலே இன்னொரு நாட்டுக்கு போய் அந்த மக்களுக்கு கல்வியும் உறவிடமும் இருப்பிடமும் கொடுத்து படிப்பித்தவர் ஆர்மனாவலர். இந்தியாவிலே சிதம்பரத்திலே சைவ பிரகாச வித்தியாசாலையை ஸ்தாபித்தார். இன்றைக்கு அது ஒரு மெரிய மேல்நிலை பள்ளியாக நடந்து கொண்டிருக்கின்றது. ஆறுங்களாவித்த அறக்கட்டளை இன்றைக்கு அங்கே இருக்கின்றது. சுவாமிநாதன் என்பவருடைய தலைவராக இருந்து நடத்தி வருகின்றார். புத்தகங்களை பிரசுரித்து வருகின்றார்கள். அங்கே சேக்கிலார் மண்டபம், மணிமண்டபம் கட்டியிருக்கின்றார்கள். அங்கே சமய சொற்பொழிவுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. ஆர்மனாவ வழியிலே வந்த புஸ்தகங்களை இந்தியாவிலே பல இடங்களிலும் பதிப்பித்துக் கொண்டிருக்கின்றார்கள். பல இடங்களில் பாடம் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சினாலே ஆலயங்களுக்கு தமிழ்நாட்டிலே ஆட்சேர்ப்பு செய்யப்படும் பொழுது, பதவிகளுக்கு ஆட்சேர்ப்பு செய்யப்படும் பொழுது அவர்களுக்கு வைக்கப்படுகின்ற பரீட்சைக்குரிய புஸ்தகங்களில் ஒன்றாக ஆறுமனாவுடைய சைவ வினாவிட இருக்கின்றது. இப்படி தமிழ்நாடு அரசாங்கமே அறநிலையத்துறை அமைச்சே ஆலய சேவைக்கு விண்ணப்பம் செய்பவர்களுக்கு, அந்த பணிக்கு விண்ணப்பம் செய்பவர்களுக்கு அடிப்படை அறிவாக சைவ சமய வினாவிடையே வைத்திருக்கின்றது ஆறுமனாவுடைய. அப்படி இருக்கும் பொழுது நாங்கள் இது காலத்துக்கு ஒவ்வாது என்று சொல்ல முடியாது. விளங்காவிட்டால் அந்த விளக்க பகுதிகளை கேட்டால் அதற்குரிய விளக்கங்களை தரலாம். மேலுடைய விளக்கங்கள் வேண்டுமென்றால் நீங்கள் நேரடியாகவும் கலந்து கொள்ளலாம். உங்களுடைய சற்சங்கம் நடைபெறுவது ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும். இந்த ஞாயிற்றுக்கிழமை சற்சங்கம் இருக்காது. வேறொரு வானொலி நிகழ்ச்சிக்காக அந்த சற்சங்கம் இருக்காது. ஆனால் பிள்ளைகளுடைய வகுப்பு வளமை போல 4 மணி தொடக்கம் 7 மணி வரைக்கும் குழந்தைகளுக்கான வகுப்புகளும் இளைஞர்களுக்கான வகுப்புகள் நடைபெறுகின்றன. அதிலே அவர்களுக்கு திருக்குறள், பழமொழி, நம்முடைய பாரம்பரிய சமய அறிவு, தமிழ் அறிவு என்பன ஆங்கில மொழியினூடாக போதிக்கப்பட்டு தமிழ் கல்வியும் போதிக்கப்படுகின்றது. இதிலே நீங்களும் உங்கள் பிள்ளைகளை இணைத்துக் கொள்ளலாம். நாங்கள் இதுவரை நேரம் பல விஷயங்களை பற்றி பார்த்திருக்கிறோம். அநேகமாக எங்களுக்கு நேரமும் குறுகி கொண்டு வருகிறது. பிபிசி செய்திக்கு போக வேண்டிய நேரம். எனவே நாங்கள் இத்துடன் இன்றைய நிகழ்வை முடித்துக்கொண்டு அடுத்த வாரம் மீண்டும் சந்திப்போம். வணக்கம் நேயர்களே. வணக்கம் கூறி விடைபெறுவது நன்றி. வணக்கம்.